திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானையே பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்மை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலை வாரத்துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமார் சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறிலே ஈடுபடுத்தி ஆண்டருளும் என்ற குருநாதர் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலே நடைபெற்று வருகின்ற இந்த வாதவூரர் புராண தொடர் சிந்தனை காரணமாய் அமைந்த மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாதவூரர் புராணத்தை கடந்த சில வாரங்களாக சிந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பினை திருவருள் நமக்கு நல்கியிருக்கின்றது. திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் திருக்கோவையாரை போன்ற ஒரு ஞான பனுவல் குமரகுரு சுவாமிகள் சொல்வார், காமம் சான்ற ஞான பனுவல் என்பர். தலைவன் தலைவி இலக்கணமாக பாடப்பட்ட நூல். அதனால் அது அகத்துறை இலக்கியமாக அமைந்திருக்கிறதுனால அந்த நூலை சொல்லும் பொழுதே சிதம்பரம் முனிக்கோயில் சொல்றார், காமம் சான்ற ஞான பனுவல் தந்த பைந்தமிழ் நவீன்ற சென்னா புலவன்பர் மாணிக்கவாசகர் குமரகுரு சுவாமிகள். அப்படி பைந்தமிழ் நவீன்ற சென்னா புலவன் என்று சொல்லுகின்ற மாணிக்கவாசகரை அவரது வரலாற்றை சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கடவுள் மாமுனிவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அடிப்படையாக வைத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணமாயிருக்கின்ற திருவருளையும் குருவருளையும் மீண்டும் நினைந்து வணங்கி வழக்கம் போல மரபு அதனால் விநாயக வணக்கத்தை நம்ம சொல்லி நூலுக்குள்ளே செய்வோம். பவளமால் வரை நிலவரிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் என்றாடிய வரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடித்து ஒரு தருகரத்தில் தரித்துயர்கிரி புறத்து எழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். விநாயகப் பெருமானை வணங்கி எல்லா நிகழ்வுகளிலும் விநாயகப் பெருமான் கூட இருந்து அருள் செய்ய வேண்டும். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் விடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்பிடுதும் கை. அதனால வானோரும் கூப்புவார்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் கண்டிப்பாக. அதனால் அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கி இப்போ நாம் நேர திருப்பெருந்துறைக்கு வந்துட்டோம்.
இப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோன்னா திருப்பெருந்துறை. நேரம் என்னங்க? என்னம்மா? ஆமாம், காலையில் 6:10. பாருங்க, எல்லாரும் சரியாங்க. எல்லாருமே ஒரு வாரம் திருப்பெருந்துறையில் தங்கி இருக்க மாதிரி இருக்கு. அதனால் இப்போ மணி காலையில் 6:05, 6:10. கதை அப்படி நினச்சி பார்த்தா, முந்த நாள் இரவே சுவாமி அங்கே வந்து, அவன் மட்டும் வரல, கிட்டத்தட்ட 999 சிவகணங்களோடு வந்து, இன்னைக்கு இருக்கிற திருப்பெருந்துறை இவருடைய காலம் யாருக்குமே தெரியலை. இன்னும் 3ஆம் நூற்றாண்டுன்னு மரமேலடிகள் ரொம்ப ஆழமாக சொல்கிறாப்புல, அதனால் அதை எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். 1ஆம் நூற்றாண்டுன்னே சொல்கிறார் அனவரதம் பிள்ளை, 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறார் விநாயகம் பிள்ளை, 3ஆம் நூற்றாண்டுங்கிறாரு மரமேலடிகள். ஜியு போப்பு 7, 8 தான் இருக்க முடியுங்கிறாரு. ரொம்ப ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகலை. நிறைய பேர் வந்து சொல்கிறது 3ஆம் நூற்றாண்டு. தனமணி தேசிகரும் மரமேலடிகளை ஒற்றி தான் பேசுகிறார், அதனால் 3ன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன் அந்த திருப்பெருந்துறை என்ன வசதிகள் இருந்திருக்குன்னா, அடிக்கடி இப்படி தான் நினைப்பேன். இப்போ நம்ம போனாலே சார் அங்கே ஹோட்டல் இருக்கா தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோமே, நமக்கு எப்படி இருக்க? சுவாமி வரும்பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கணும். அவன் என்னவா திருவாசகத்தில் சொல்ற, யாரை ஆட்கொள்ள வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா வாருது. இப்போ அன்னைக்கு திருப்பெருந்துறை ஊர் வந்து தயாராக இருந்திருக்கும் இல்லையா அவரை வரவேற்க, தெரியாது யாருக்கும். ஏன்னாரு, பக்குவமான ஆன்மாக்களுக்கு மட்டுமே அவன் வருவது தெரியும், ஏனையோருக்கு இல்லை. அவன் எப்படி வாரான்னாரு, யாருக்கும் தெரியாம யாருக்கு ஆட்கொள்ளணுமோ அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு போயிடுறான். ஈரில்லாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்டகள் மயன். ஈரில்லாத நீ முடிவே கிடையாது உனக்கு, அப்பேற்பட்ட நித்த பொருள் மெய்ப்பொருள் நீ. ஆனால் நீ வரும்போது எப்படி வருவேன்னாரு, எளியாகி வந்து, எதுக்குன்னாரு, ஒளிசை மானுடமாக நோக்கியும், அவரவர்களை பக்குவமான ஆன்மாக்களை மேலும் உயர்த்துவதற்காக அப்படின்லாம் வந்து அது சொல்லி. ஆனால் ரொம்ப வருத்தப்படுறார். கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனேன் பட்ட கீழ்மை அப்படின்லாம் வருத்தப்பட்டு பாடுறார் திருச்செந்தூரில். அதனால் அப்படி வந்து அவன் இருக்க, இப்போ நம்ம 2-3 வாரமாக அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அவன் எந்திரிச்சு அவன் போய் அங்கே மஞ்சன சாலை அதில் வந்து குளித்து, அதுக்கப்புறம் ஒரு சிவந்த பட்டாடை ஒன்று உடுத்தி கொண்டு செங்கல நீர் மாலை அணிந்து கொண்டு இதெல்லாம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட காலையில் அனைமே ஒரு 4-4:15. அதுக்கப்புறம் தான் இவர் அங்கே வர கொஞ்சம் வேகமாக கதை அப்படி வந்து தீட்சை நடந்தது. எப்படி தீட்சை நடந்தது? முதல்ல வந்து பார்த்த பார்வையிலேயே ஒரு அமைப்பு, அது நயன தீட்சை. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய காதில் மந்திரத்தை உபதேசம் செய்கிறார், அதனால் வாசக தீட்சை. விழுந்து வணங்கினார், அவருடைய தலை மேலே வந்து தன்னுடைய திருவடிகளை வைத்து திருவடி தீட்சை. அதன் பின்னர் தான் என்ன சொன்னார், சாத்திர தீட்சை என்று அவரை தனியே அழைத்துட்டு போய் சொல்றார். மேன்மையாளரை யார்? மாணிக்கவாசகர் தான் மேன்மையாளர் எங்க. அதனால் அவர் யாருன்னாரு, சுவாமி வேதநாதர் தம் இருபதம் இறைஞ்சும் மேன்மையாளரை, தன்னுடைய 2 பாதங்களையும் தலைமையில வச்ச பாதத்தை அப்படி கண்ணோட ஒத்தி அதுக்கப்புறம் இருதயத்தோடு அணைச்சு கட்டி நின்னாராம் அவர் அப்படி இருக்கிறார். அந்த மேன்மையாளரை வேறு கொண்டு, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் வேறு கொண்டு இருந்து அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை, நுட்பமான பொருளை, ஆகமத்தினுடைய செய்தியை அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார். அதை சொல்லவே நினைச்சார், அறம் உரைத்தார். சொல்ல நினைச்சார், சொல்லிட்டார். அறம் என்பது ஆகமத்தினுடைய நுட்பத்தை, அதெல்லாம் நம்ம சொன்ன போன முறை விரிவா ஞாபகப்படுத்துறோம், அவ்வளோதான். காலை பொழுதுல இன்னைக்கு பகுதி எப்படி வருதுன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக வருது. கடந்த 2-3 வாரமாக ஒரு தீட்சை கொடுத்தார் அப்படிங்கிற சிறப்பை சொல்லிட்டே இருந்தோம். இந்த இடத்துல கடவுள் மாமுனிவர் என்ன கொண்டாரார், பொதுவாக தீட்சை வாங்குற மாணாக்க
தனக்கு கொடுக்கப்பட்ட உபதேச மந்திரம் என்ன என்பதனை காது வழியா வாங்கினதை வாய் வழியா சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி. ஆனாலும் சொல்லலை, யாருமே அதிகமாக சொல்லலை. அருணகிரிநாதர் மட்டும் ஒரு வார்த்தை சூட்சமாக சொல்லிட்டு போனார். சும்மா இரு என ஒரு அம்மா ஒன்றும் பொறிந்தலனும் அறிந்தலன்னு போயிட்டார். அதுக்கு பொருள் எனக்கு தெரியலன்ட்டு போயிட்டார். அப்போ சும்மா இருன்னு அங்கே ஒரு உபதேசம் ஆயிருக்கு. பாம்பன் சுவாமிகளுக்கு உபதேசம் ஆனது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடந்தது. ஆனால் என்ன உபதேசம்னு சொல்லலை. கரப்பணலேசையில் குழியை தோண்டி உள்ளே போய் உட்கார்ந்தார். கடுமையான தவம். முருகப்பெருமான் வந்து எனக்கு உபதேசம் பண்ணணும்னு காத்திருந்தார். இவருடைய ஏழ்பாட்டுக்கு இறங்கி சுவாமி வாரார். மயிலில் வந்து அருணகிரியாரும் அகத்திய பெருமானோடையும் கூட அழைச்சிட்டு வந்தாராம் முருகப்பெருமான். நீங்கள் திருவான்மையூரில் பாம்பன் சுவாமியுடைய சமாதி பார்த்தீங்கன்னா மேலே ஆர்ச்சில் படம் அப்படி தான் இருக்கும். முருகப்பெருமான் ரெண்டு பக்கம் ரெண்டு முதுகுறவர்கள்ங்கிறாங்க, ரெண்டு முனிவர்கள் பெரியவங்க. அந்த ரெண்டு யாருன்னு சொல்கிறாங்கன்னா அகத்திய பெருமானும் அருணகிரிநாத பெருமான். ஏன்னா முருகன்ட்ட உபதேசம் வாங்கிய பெருமை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான். அவங்க ரெண்டு பேரோடையும் கூட கூட்டிகிட்டு வந்தாராம். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டு வர்றாரு இதுக்கு, இந்த அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது பண்ணுறதுக்கு. அவங்களாம் ஏற்கனவே அவார்டு வின்னர்ஸ், அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வரார் கூட. சின்ன முருகப்பெருமான் கூட வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல, யாரால வர முடியும்? அதனால் அவங்க வராங்க. வந்து பரப்பனலசில் இறங்கி அந்த குழிக்குள்ளே போய் இறங்கி உபதேசம் செய்யணும். தேம்பெருகு சந்தம் மத்தர் தேடியிட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலேன்னு அதுக்கப்புறம் ரொம்ப கதறி அழுது பாடுறார். பின்னாடி பொன்மையில் கண்ணின்னு ஒரு நூலில் பாடுறார். ஏன்னா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகன் போயிட்டான். இப்போ முருகனை திரும்ப பார்க்கணும்ட்டு மயில்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறார். தேம்பெருகு சந்தம் மத்தர் அப்படின்னா சந்தனம் அத்தர்னு, இப்போ அத்தர் வந்து தெரியும் வாசனா திரவியம், அதெல்லாம் போட்டு இந்த மேனிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த மேனியில் அவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் திருநீரை பூசணாங்கிறார். முருகப்பெருமான் தனக்கு திருநீர் பூசி விட்டாங்கிறத அங்கே பதிவு பண்ணுறார். இவரும் சொல்லிட்டார், மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து. அது தீட்சை வாங்குற எல்லாருக்கும் தெரியும், கொடுக்குறான். அது மாதிரி இவரும் வந்து சொன்னதை அவர் அங்கே முருகப்பெருமான் கூட சொல்றார். தேம்பெருகு சந்தம் மத்தர் தேடி இட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு திருநீரை மையல் தந்த என்பது என்னை வந்து மயக்கின அந்த முருகன் இப்போ எங்கே இருக்கிறாங்கிறார். மயில்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க கார் டிரைவரை கேட்டால் சொல்லிடுவான் இல்லைங்களா. இவருக்கு வெஹிக்கிளே மயில் தானே, அதனால் மயில்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவார், மயில்கிட்ட பகை கடிதல் நூலே முழுக்க முழுக்க மயிலை பார்த்து பாடினது தான். குருபல அவிர்மையிலே கொணர்தி உன் இறைவனை ஏம்பர். மயிலை பார்த்து சொல்வார், உன்னுடைய இறைவனை நீங்கள் கூட்டு வாம்பர். குறைவர் திருமயிலே கொணர்தி உன் இறைவனை ஏம்பர் அப்படின்னு பாடுவார். செம்ப பொன்மயில் கண்ணி வந்து முழுக்க முழுக்க மயில்கிட்டே வந்து இதாகிறார். மயில் தான் பாடு. அதை சொல்வார். தேம்பெருகு சந்த மத்தர் தேடியிட மார்க்கமின்றி சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே என்பது கிடைக்கல. அதில் ரொம்ப உருக்கமாக போடுவார். வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலேன். மயில் காலில் போய் விழுந்து கிடக்கிறார் காமன் சார். முருகப்பெருமான் காலில் விடலை, மயில் காலில் போய் விழுந்து கிடக்குது. அப்படியே சொல்றார், வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலேன். இதெல்லாம் வந்து சொல்றாரு. அதனால வந்தாங்க, திருநீர் பூசினாங்க. அப்போ அங்கே கூட அவ்வளோ சொன்னவர் என்ன உபதேசம் சொன்னார்னு சொல்ல. பரிபுரானந்த போதத்தில் உபதேச சிறப்பு எழுதுறார், தகரால எதிர்சில் எழுதுறாரு. ஆனால் எக்ஸாக்டாக என்ன சார் உபதேசம் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலை. ஆனால் இங்கே என்ன பண்ணார் கடவுள் மாமுனிவர், அந்த சாத்திர தீட்சையில் அதான் நடந்தது போன வாரம். என்னவெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத அடுத்த ஒரு 3-4 பாட்டில் சொல்லிட்டார். சுவாமி என்ன சொன்னார் அதை மாணிக்க வாசகர் நுட்பமாக காட்டணும் திருவாசகத்தில். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தா புரியுது. கடைசி அச்சோப்பதியத்தில் கொண்டு முடிக்கும் பொழுது, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே தூநெறியே சேரும் வண்ணம்னு போட்டிருந்திருக்கலாம், போடலை மனுஷன். அங்கே தான் நுட்பம். ஏன்னா எதுகமணி சரியாக அமைஞ்சிருக்கும். சிறுநெறிகள் சேராமே தூநெறியே சேரும் வண்ணம் அப்படி தான் வந்திருக்கணும்.
இந்த இடத்துல என்ன வார்த்தை போட்டார்? திருவருளே சேரும் வண்ணம். ஏன்னா சாதனை செய்யக்கூடிய ஆன்மாக்கள், இறைவனுடைய திருவடியை அடைய விரும்ப வேண்டும் என்ற ஆன்மாக்கள் முதல்ல நடக்கக்கூடிய நிலை என்னன்னா திருவருள் சார்பு முதல்ல. அதனால அதை எங்க சொன்னார், திருவருள் சார்பு ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு, அவன் குருநாதராய் வருவான், வந்து உபதேசம் செய்வான். என்ன உபதேசம் செய்வான் அதை 3வது பாட்டில் சொன்னார், இது 2வது பாட்டில். 3வது பாட்டில் அதை சொல்லிட்டு போனார், பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார் போவது. அதுதான் உபதேசம். நீ இருக்கக்கூடிய இந்த உலகம் எதை மெய் என்று நம்பிட்டு இருக்கிறோ இது பொய், முடிஞ்சு போச்சு, உபதேசம் ஓவர். அப்படின்னா அடுத்த கேள்வி நமக்கே வரும், அப்படின்னா எது மெய் கேள்வி வரும். அப்போ மெய்யை நோக்கி ஒரு எண்ணம் வரும், அவ்வளோதான் உபதேசம். அதுக்கப்புறமான ஒரு அதுதான் 3வது பாட்டில் நுட்பமாக வச்சார், பொய்யெல்லாம் மெய் என்று புனர்முலையார். இந்த உபதேசம் செஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்படி விட்டுட்டு போயிட மாட்டான். தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த இந்த உலகத்தை நாம விட்டு அவன் கூட்டு போயிடறான். அந்நியமின்மையின் அரண்களில் செல்லுமே கூட்டு போவான், விட்டு போக மாட்டான். அதை 4வது பாட்டில் சொல்றாரு. 3வது பாட்டில் உபதேசம், 4வது பாட்டில் அவன் கூட்டு போற பலனை சொன்னார். மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை. மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேன் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு நாள் பிறந்தோம், ஒரு நாள் முடிந்தோன்னு இருக்க வேண்டிய என்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விட, பிறந்தார் எல்லாரும் ஒரு நாள் மாண்டு விட, அப்படித்தானே உலகம். அதனால மன்னதனில் பிறந்தைத்து, பாண்டிய நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மந்திரிகள் இருந்தாங்கன்னு கணக்காக பார்க்க முடியும், எத்தனை மன்னர்கள் இருந்தாங்கன்னே கணக்கு போட முடியல, அப்புறம் எத்தனை மந்திரி எங்கே கணக்கு போட, அதில் ஒன்றா +1 அதில் இருக்கும். அப்படி இருந்திருக்க வேண்டிய என்னை மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து, இங்க நான் சொல்றார், தூநெறியே சேரும் வண்ணம். ஏன்னா தூநெறிக்கு கொண்டு போக முன்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. திருவருள் சார் வேணும், உபதேசம் வேணும், அவன் திருநீர் இடணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும். இங்க நான் கொண்டு வந்து போட்டார், தூநெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆழ்வருவார். மறை பொருளாச்சு சொல்லிட்டு போயிட்டார், நேர சொல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா திருவாசம் முற்றுவதில்ல, நிறைய எல்லாம் நிறைய சமையல் மரியாதை அப்படின்னு போயிடுறோம். முன்னால் கூட சென்னையில் வருது திருவாசம் முற்றுவது. ஆரம்பத்தில் ரொம்ப மெல்ல அருமையாக போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒருத்தர் என் காதுக்குள்ளே வந்து கிசுகிசுத்தார், 1:30 மணிக்கு சாப்பிடணும். நான் எனக்கு முதல்ல புரியல, சரி எங்கன்னா பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிக்கணும். நான் மணி 12:30, கிட்டத்தட்ட 30 பதியும் கூட வரல. அதுக்கப்புறம் எடுத்தேன் பாருங்க ஓட்டம். என்ன பண்ண முடியும், சரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அது எதுக்கு சொல்லனா, அப்படி வேகம் போகும் பொழுது நுட்பங்களை நம்மால நெறி எல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே. அப்ப சிறு நெறின்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அங்கே நின்னுணும். அது யாரு சிறுநெறி? சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே. உட்கார்ந்து வச்சிருக்கிறார். அங்கெல்லாம் விடாம நம்மளை பாதுகாத்து கூட்டம். அங்கெல்லாம் போகக்கூடாது, ராஜா அங்கே வா நீ எல்லாம் அங்கே போகக்கூடாது, திருநீர் பூசண டிக்கெட்லாம் இப்படி வந்துடணும், என் கைப்பிடிச்சு வா அப்படின்னு கூட்டு வரானா நம்மளை. வள்ளலார் ஒரே வார்த்தையில் போட்டார், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து உரம்பென்று பேசுவார் உறவுகளமாமை வேண்டும். அங்கே எதை பிடிக்கணும்னா பாருங்க, பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அப்போ சிறுநெறிக்கு போகாம பெருநெறி அத்தை பேர் சொன்னார். அந்த படத்தில் அப்படி, அந்த இடத்துல அப்படி நின்னா இதெல்லாம் அப்படி கொஞ்சம் நமக்கு வரும். சிறுநெறிகள் சேராமை திருவருளே சேரும் வண்ணம். அப்போ திருவருளே சேரும் வண்ணம் என்னால் இல்லை, திருவருளில் சேர்ற மாதிரி அவன் பண்ணுறானார், அதுவும் திருவருள். சார் நான் திருவருளில் சேர்ந்துட்டேன் நேரத்திலிருந்து அப்படி பேச முடியாது, போச்சு ஒளிஞ்சான்னு இருக்கும். நான் சேர்ந்துட்டேன் யான் எனதுன்னு வந்தாலே அவுட்டு, ஃபெயில். அதனால் வந்து நான் நேரத்திலிருந்து ஏதோ ஸ்கூலில் அட்மிஷன் போட்ட மாதிரி திருவருளோட அட்மிஷன் போட்டேன் அப்படின்னு பேச முடியாது. அதனால் என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க, திருவருளே சேரும் வண்ணம் அருளியவார் அம்பான். அதுக்கப்புறம் அந்த சார்பில் நம்மளை கொண்டு வந்து
அதில் கொஞ்ச நாள் வச்சு ஒரு இருவினைப்பு நமக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்து அந்த இருவினைப்பு வந்ததுக்கப்புறம் உபதேசம். அந்த உபதேசத்தில் தான் இந்த உலகம் பொய்யெல்லாம் காட்டி அப்போ எது என்ன அந்த மெய்யின்னு காட்டி அந்த பக்குவம் உயர்ந்த பின்னர் என்ன பண்ணுறான், திருநீர் விட்டு தூணறியே சேருமண்ணம்னார். அந்த இடத்துல அவன் என்னவெல்லாம் குருநாதர் சொல்லுவார், சாத்திர தீட்சைனா என்ன, சாத்திரத்தில் என்ன சொல்லுவார். திருவருள் பயன் சாத்திரத்தில் இந்த அமைப்பை அரிசியாக காமிச்சார். திருவருள் சார்பு. அப்போ திருவருளுடைய சிறப்பு என்ன, 4வது அதிகாரம் அதைத்தான் வச்சார். முதல்ல 13 நிலை இறைவனை பற்றி, உயிரவை நிலை நம்மளை பற்றி, இருள் மல நிலை பாலா போன அந்த மலத்தை பற்றி முதல்ல அறிமுகம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நமக்கு உதவியாக இருக்கிற பொருள் எதுன்னாரு திருவருள். அதுக்கு ஒரு அதிகாரம் வச்சாரு, அருள் அது நிலை. சரி சரி, இந்த உதவியாக இருக்கிற பொருள் இதுன்னு சொன்னீங்க, இது என்ன இப்போ நான் அங்கே போய் பிடிச்சிக்கணுமா, இல்லை அது இங்கே வந்து இப்போ இதுதான் மருந்துன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ நான் மெடிக்கல் ஸ்டோர் போய் வாங்கணுமா, இல்லை யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா எனக்கு அப்படின்னா, அதுக்கு சொன்னார் அந்த அருளே உருவம் தாங்கி வந்து உனக்கு அதை கொடுக்கும். அதுக்கு ஒரு அதிகாரமே போட்டார், அருள் உரு நிலை. அதுதான் உபதேசம். என்ன உபதேசம் செய்வான், 6வது அதிகாரத்தில் போட்டார், அறியும் நெறி. உபதேசம் அப்படி வாங்கின உயிர் என்னாகும்னா, மருந்து சாப்பிட்ட உயிர் என்னாகும், நோயிலிருந்து நீக்கம் பெறும். உபதேசம் வாங்கின ஆன்மா என்னாகும், வெளிச்சம் பெறும், இருள்ல இருந்து உயிர் விளக்கம்னு போட்டார். அப்படி உயிர் விளக்கம் பெறுவது எதுக்குன்னாரு, முக்தி நிலையை பெறுவதற்காக. அதனால இன்புறு நிலை முக்தி இன்பத்தை போட்டார். இந்த முக்தி இன்பத்தை எல்லாம் நம்ம வாங்கி அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், திரும்ப இங்கே கிளை இறங்கிடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னாரு, 5 எழுத்துன்னு ஒரு மாத்திரை தர, அதை வச்சுக்கோங்கன்னாரு. 5 எழுத்து அருள். சரி, இதெல்லாம் வாங்கினவங்க எங்கேயாவது இருக்கிறாங்களா சார், அவங்கள்ட்ட அனுபவத்தை கேட்டுக்கலாமான்னாரு. இருக்கிறாங்க. அணைந்தோர் தன்மை ஒரு அதிகாரம் நூலை முடிச்சுட்டார். அப்போ அந்த நூலில் அறியும் நெறி என்று சொன்ன பகுதி தான் இப்போ கடவுள் மாமுனிவர் பேசுகிற பகுதி. அங்கே என்ன சொன்னார், முதல்ல அருள் உரு நிலைன்னு குருநாதனாய் அவனே வருவான், அதை சொன்னார். அது சொல்கிறார். ஏன்னா அவன் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்போ இவ்வளவு நாள் அவன் சொல்லலையான்னு ஒரு கேள்வியை கேட்பார். இனிமேல் அவன் குருநாதராய் வந்து சொல்லுவான் அப்படின்னா, அப்போ தீட்சைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ அதெல்லாம் நானே தெரிஞ்சுட்டேன். இல்லை, அவன் தான் சொன்னான். என்ன சார் குழப்பறீங்க, தீட்சை அப்புறம் தான் அவன் வந்து சொல்லுவாங்கிறீங்க, அப்புறம் தீட்சைக்கு முன்னால் தெரிஞ்சா அதுவும் அவன் தான் சொன்னாங்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னார். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாமலே உனக்கு உள்ளே இருந்து சொன்னான்டா, இப்போ வந்து உனக்கு முன்னாடி நின்று தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் போடான்னு. அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாது நீங்காது போன்று. அறியாமை உள் நின்று, அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் என்ன அவன் உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். எப்போ அறியாமையினுடைய ஆணவமலை நீக்கம் தக்க பருவம் வருதோ, இதுகாரும் வரைக்கும் உள்ளின்று உணர்த்திய இறைவன் இனிமேல் குருநாதராக முன்னின்று உணர்த்துவான் உரையில். அப்படி முன்னின்று உணர்த்தும் பொழுது என்ன உணர்த்துவான், அதைத்தான் அறியும் நெறியும் தலைப்பட்டார். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாய 2 ஆகியவை 6 ஆதியில் ஆரம்பிச்சு 10 பாட்டு சொல்லார். அந்த பகுதி தான் இங்கே பெரிய பெருமை. நமக்கெல்லாம் பெருமைன்னு வச்சுக்கணும். என்னன்னா, நமக்கெல்லாம் பாடம் சொல்லினது யாரு அப்படின்னு சொன்னால் சிவபெருமான். யார்கிட்ட படிச்சீங்க, நீங்கள் அந்த படிச்சீங்களா இந்த பாடம்லாம் யார் சார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஐயா வக்கீல் ஐயா இருக்காங்க, இந்த சட்டம்லாம் இதில் சார் இருக்குன்னா சொல்லுவாங்க, இந்தந்த புத்தகங்க இவர் எழுதுனது, எனக்கு சட்டம் தெரியாது, அந்த துறை தெரியாது சொல்கிறேன், அந்த துறையில் பெரியவர், அந்த அட்வொகேட் எழுதுனது, அந்த ஜட்ஜ் எழுதுன புஸ்தகம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சைவம்ங்கிற சித்தாந்த துறைக்கு யார் சார் தலைவர்னார், அவர் தான் தலைவர், அவர் எழுதுனது. நம்மகிட்ட கொடுத்த ஆட்கள் அவ்வளோ அங்கேருந்து வாங்கி கொடுத்த ஆட்கள், அது ஒரு பெரிய பெருமை. எங்கே வாங்கினதுன்னாரு, தலைமைச் செயலகத்திலே வாங்கினது எல்லாம். மாணிக்கவாசர் திருவாசகம் கொடுத்தாருன்னா எங்கேருந்து வாங்கி கொடுத்தாருனார், கைலாயத்தில் நேருக்கு நேரம் நடந்தது. வந்து அந்த சாத்திர தீட்சையை உபதேசம் பண்ண செய்தியை இப்போ எடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு பகுதியாக அருமையான செய்தியெல்லாம் இருக்கு. 64வது பாட்டு. களிம்புதோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை கூர்மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன்றன் மைமலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய்
வளங்குலாம் புவனம் தோறும் செய்யும் உன் வல்வினை பயன் வருமுறை நெறியே அளந்து நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வும் ஆக்கியே திரிந்தனை மனவழுக்கால். மாணாக்கருடைய நிலைப்பாட குருநாதர் இப்போ உணர்த்துறார். நீங்க ஒரு பெரிய சித்தாந்தத்தில் ஒரு அருமையான இடம் என்னன்னா, ஆணவமல நீக்கம் எல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். ஆணவம் மலம் ஒன்று இருக்கு என்பதை உணர்த்துவதே ஆசிரியர் தான். ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம்னா, நோயினுடைய பாதிப்பே தெரிய முன்னாடியே டாக்டர் நமக்கு வந்துட்டார் சித்தாந்தம். எனக்கு ஆணவமலம் பாதிச்சிருக்கு சார், அதனால இப்போ கோயில் போய் சுவாமிகிட்ட சொல்லலான்னு போனேன். அப்படியா நம்ம போகிறோம்? இல்லை. ஆனால் சுவாமி ஆணவமலம்னு ஒன்று இருக்குங்கிறதையும் அவன் தான் உணர்த்தினான். சில நேரங்களில் போகிறோம் பாருங்க, சார் டாக்டர் சொன்னப்பறம் தான் தெரியுது இந்த மாதிரி எனக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு டாக்டர் சொன்னப்பறம் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறோமே. அது மாதிரி இங்கே ஆணவமலம் அதிகமாக இருக்குன்னு யார் சொன்னார்னாரு? டாக்டர் சொல்கிறாரு, குருநாதர் தான் டாக்டர். ஆனால் அவர் இப்போ இந்த சாத்திர தீட்சையில் முதல்ல என்ன சொல்கிறாரு? களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை கூர்மலம். உனக்கு மாணிக்கவாசகர் சொல்றார். அப்படின்னா உனக்குன்னா அது நமக்கு சுவாமி சொல்றார். அதனால மாணிக்கவாசகர்கிட்ட சொல்றதுனால உனக்கு களிம்பு தோய்ந்த செம்புனர். களிம்பு நாள் செம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா களிம்புனா அழுக்கு. செப்பு பாத்திரம் ரொம்ப நாள் தேய்க்க வைக்காம இருக்காம இருந்தோம்னா அதுல அந்த அழுக்கு படியும். அது மாதிரி எப்படி செம்புல களிம்பு வருதோ அது மாதிரி இந்த உயிராகிய உனக்கு மலம் என்ற ஒரு பொருள் பற்றி இருக்கிறது. முதல்ல உபதேசத்தை ஆரம்பிக்கிறது. களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கூட கருமை கூர் மலம். கருமை கூர் மலம்னா இருள்னு அர்த்தம். கூர்னா பெரிய, நிறையன்னு அர்த்தம், பெரியன்னு அர்த்தம். கருமை ஊர் அப்படின்னா ரொம்ப கரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இருள்னு அர்த்தம். அந்த இருள் மலம், அதை மூல களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை கூர் மலம் ஒண்ணு. சரி, நீ என்ன பண்ண? அதை சார்ந்து இருப்பதுனால, ஏன்னா அது உங்களோட ஒட்டிருச்சு, அதனால உன்னுடைய குணம் என்னன்னா, கண்டது கலக்கும் பளிங்கு போல் உன்றன் மையம். உன்னுடைய குணம் என்னன்னா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. அதனால நீ என்ன ஆயிடுச்சு? கரிய மலத்தோடு சேர்ந்து அந்த இருளா மாறிட்ட. முதல்ல எடுத்து கொடுக்கிறார், நீ எங்க இருந்து வரேன்னு. ஏன்னா ஆணவ மலம் என்பதனை நம்முடைய சாத்திர நூல்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுச்சு. உண்மையிலேயே நான் அடிக்கடி நினைப்பேன், சொல்லுவேன், சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால என்ன சார் லாபம்? சில பேர் கேட்குறேன், நியாயம்தான். ஏன்னா நீங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு 5 வருஷம் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு போல ஒரு 5 வருஷம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிங்கன்னா 10-25 வேலையாவது கிடைக்கும். சைவ சித்தாந்தம் படித்து என்ன வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடைக்கும். அறநிலைத்துறையில் கூட வேலை கிடைக்காது. அப்போ சைவ சித்தாந்தம் படித்து என்னத்துக்கு? சோபனாம்மா யோசிக்காங்க, இதை 12 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வேண்டியது, இன்னைக்கு சொல்லுதான் இவன். ஆணவ மலம் என்ற ஒரு குற்றம் நம்மிடையே இருக்கிறது என்பதே சைவ சித்தாந்தம் பயில வந்த பின்னர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? இல்லைங்களா? உயிரை பற்றி நமக்கு தெரியும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இந்த உடம்புல ஒரு உயிர் இருக்கு, போச்சு வந்துச்சு. இறைவனுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்தாங்க, சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் சொல்லணும். அதனால சுவாமின்னு தெரியும், ஏதோ கொஞ்சம் தெரியும். அட்லீஸ்ட் இந்த 2 பொருள் இருக்குன்னா தெரியும். உயிர்னு ஒரு பொருள் இருக்கு, இறைவன் ஒரு பொருள் இருக்கிறான், அது தெரியும். ஆணவங்கிற ஒரு பொருள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. சைவ சித்தாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், ஏன்னா அது நாள் வரைக்கும் ஆணவம் என்கின்ற பொருள் மேல நாம கொண்டிருந்த அர்த்தமே வேற. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஆணவ மலத்தை பார்க்கும் பொழுதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. சுவாமி என்ன பண்றாரு? பாடத்தை அங்கதான் ஆரம்பிச்சார். களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை கூர்மலம். அந்த ஆணவ மலம் செம்பு, களிம்பு தோய்ந்த செம்புன்னு அப்படி அது எதற்கு ஓமையா சொல்றாங்க? இந்த ஆணவ மலத்தை சொல்லும் பொழுது
இருள் மலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சகசமலம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூலமலம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்படி அதெல்லாம் காரணம் என்னன்னா அதனுடைய ஒவ்வொரு குணம் பற்றி ஒவ்வொரு மலம் சொல்றது. நம்முடைய எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணமாக இருப்பதனால அதுக்கு மூலமலம்னு பேர். ஏன்னா பிறவிதான் நமக்கு நோய். இந்த பிறவிக்கு யாரு காரணம்னா ஆணவமலம். அதனால தான் அப்பர் சுவாமிகள் பாடும்பொழுது மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். ஏன்னா இது தீங்கிறதுக்கு. சகசமலம், சகஜம் அப்படின்னா வடமொழியில் சகஜம்ங்கிற சொல்ல, அதுலேருந்து சகசம் அப்படின்னா அது கூடவே இருக்குன்னு அர்த்தம். இங்கே இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்பா? எப்போ இருந்ததுன்னே தெரில இருக்கு. ஆணவமலம் எப்போ இருந்ததுன்னு தெரில, அதனால சகசமலம். செம்பிற் களிம்பு அப்படிதான் வந்தது. எப்போ செம்பு இருக்கோ அப்பவுமே அது களிம்பு இருக்கு. சித்தியார் ஆசிரியரும் அந்த ஓமையை கையாளுறார். சிவபிராச ஆசிரியர் அந்த ஓமையை எல்லாரும் புரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள் ஆசிரியர்லாம் சொல்லுவாங்க, புதுசாக நீ ஒரு ஓமையும் சொல்ல வேண்டாம், இப்படியே சொல்லுவாங்க, கண்டிச்சே சொல்லுவாங்க. நீ ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாம் அப்படிம்பாங்க. அதில் என்ன இருக்கோ அதை சொல்ல எங்கள் சாமி சொல்லுவாங்க, அதில் என்ன இருக்கோ அதை ஒழுங்காக சொன்னா போ அப்படிம்பாங்க. ஏன்னா புதுசாக ஏன்னா நீங்கள் பாருங்கள், சித்தியார் ஆசிரியர் சொன்ன ஓமையை தான் அவருடைய மாணவருக்கு மாணவராக வர்ற உமாதீஸ்வரர் கையாளுறாரு. இல்லைன்னா உமாதீஸ்வரர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் வேற ஒரு உண்மையை போட்டிருக்கலாமே, போடல. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் அறிவுறுத்தும் தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினிற் களிம்பெய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்று சித்தியார் சொன்னார். ஆணவமலத்துடைய இலக்கணத்தை வரிசையாக சொல்லிட்டார். ஒன்றதாய் ஒரே ஆணவமலம், அநேக சக்தி உடையதாய் எல்லா உயிர்களையும் பற்றக்கூடியது, அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் பார்க்கக்கூடியது, உடனாய் கூடவே இருக்கிறது, ஆதி அன்றதாய், ஆதி இல்லை எதுக்கு அப்படின்னா அனாதி எப்பவும் உள்ள பொருள், ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்துனார். ஆன்மாவுக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு, அந்த அறிவை போய் மறைச்சு தன்னுடைய தொழிலை அங்கே கொண்டு. அப்போ ஆன்மாவுடைய அறிவை மறைத்து ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து, அதுக்கு என்ன சக்தி அப்படின்னா அந்த மறைச்சது ஆவார சக்தினால் மறைத்து, அதுக்கப்புறம் நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி இந்த உலகத்து அனுபவங்கள் வரும் பொழுது அதோனியாமிக சக்தினால அந்த ஆணவமலத்தை கீழே இழுத்து தான் முன்னாடி இருந்துட்டு எல்லாம் நான் தான் சார், இங்கே எல்லாமே நம்ம தான் திருப்பூரில் அப்படின்னு பேச வச்சு இப்படி கொண்டு நிறுத்தி போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பெய்ந்து, அதே வார்த்தைப்பட்டார், செம்பினில் களிம்பெய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. இந்த ஆணவமலம் என்னைக்கு அஞ்ஞானம் தான் நமக்கு, ஏன்னா ஞானம் சுவாமி, அஞ்ஞானம் ஆணவமலம் அது என்றைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே செம்பினில் களிம்பெய்ந்துனர். பின்னாடி வந்த உமாபிஷேகர் சிவபிரகாசத்தில் அவர் ஆணவமலத்தை சொல்றார், ஏகமாய் ஒரு பொருளை தம் கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியதாய், அந்தந்த காலத்தில் அந்தந்த உயிர்களை பற்றி நின்று தன்னுடைய வேலையை காட்டிடும். அதனால் எண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிர இருண்டனர். அது இவர் கருமை கூர் மலம்னரு. கருமை கூர் அப்படின்னா பெரிய நிறைய அர்த்தம், ரொம்ப கரிய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இவர் வார்த்தை போட்டாரு இருள் ஒளிர இருண்டனர். அப்படின்னா இந்த ஆணவ மலம் பக்கத்தில் இந்த இருள் வச்சா அது கூட ஒளிப்பொருள் மாதிரி தெரியுமா, அவ்வளவு இருட்டா இது. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, அந்த காலத்துலலாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுன்னா வீட்டில் போய் பாய்ட்டு விடுவாங்க. அந்த காலத்தில் அது அப்பா அம்மா வேலையாக இருந்த ஒரு காலம். அதனால் போய் பார்த்துட்டு மாப்பிள்ளை கலர் கொஞ்சம் கருப்புன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா எப்படி சொல்லுவாங்க இவங்க, ஏதாவது ஜாடமடையே சொல்லணும். அதனால் அவர் கொஞ்சம் புது நிறம்பாங்க, பொது நிறம்பாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி கடைசியில் ஒரு மாதிரி கொண்டு வந்துடுவாங்க காக்கா மாதிரி. இந்த பையன் பக்கத்தில் காக்கா இருந்தால் காக்கா வெள்ளையாக தெரியுவான்னா பார்த்துங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் இருள் ஒளிர இருண்டன்னு போட்டார். ஆணவமலம் பக்கத்தில் இருளை வச்சா இருள் கூட ஒளிப்பொருள் மாதிரி தெரியுமா, அவ்வளோ இருளாம் சார். உமாவதி சிவாச்சாரியெல்லாம் ஒருவேளை ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான், ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் எழுதுகிறான் பாருங்க, அதுலலாம் ஏதோ ஒரு வாய்ப்பில் ஒரு சான்ஸு சுவாமி உமாவதி சிவாச்சாரியர் ஒரு 1 இயர் திரும்ப உலகத்துக்கு கொண்டாந்து காட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடாடா 1 இயரில் வேணாம் சார், ஒரு நாள் கொண்டாந்து காமிச்சா அந்த திருவடியை ஒரு தொட்டு பார்த்து வணங்கிட்டு வந்துட்டா போ. எப்படி பேசுகிறேன்
ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது போடா. எல்லா பொருள்களையும் மறைக்கும் இருள், ஆனால் தான் இருக்குன்னு அது காட்டும். கவனமாக இருக்கலாம். இந்த ஆணவ மலம் அதுவும் காட்டாது. அது ஆணவம் காட்டாதுங்கிறதுக்கு அந்த இடத்துல ஆணவங்கிற வார்த்தை போடல, இருவருடன் காட்டாது இதுன்ட்டு போனார். எல்லாத்தையும் ஆணவ மலம் மறைக்கணும், இவர் ஆணவ மலத்தை மறைச்சிட்டு போறாரு பாட்டில். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருவருளும் காட்டாது இது. மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரி நல்லதை. சிவஞான போதும் சிறப்பு பாயிரம். மலர்தலை உலகின் மாயிருள் அப்படின்னு படு. மான்னா பெரியன்னு அர்த்தம், இருள்னா அருள் புரியுது, எல்லாத்தையும் எளிமையாக புரியுது. மாயிருள் பெரிய இருள் அப்படின்னு சிவஞான சுவாமிகள் அது ஒரே எழுதுறார் பாஷ்யத்தில். முதல்ல அவங்க ஒரு இலக்கண நுட்பத்தை கொண்டு வந்துடுவார். மா ப்ளஸ் இருள் மாவிருள்னு தான் வரணும். மா ப்ளஸ் இலைன்னு எப்படி போடுவோம்? மாவிலைன்னு தானே போடுவோம், மா இலைன்னு போட மாட்டோம், மாவிலைன்னு போடுவோம். அதனால மா ப்ளஸ் இருள் மாவிருள்னு தான் வரணும். இங்கே மா இருள்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டாரா அப்படின்னா பாடினது அருள்ந்தி சிவாச்சாரியார் தப்பாக பாடுவாரா சொல்கிறாரு. அதுக்கு இலக்கணத்தில் இடம் இருக்கான். எகர உடம்படுமை சிறுபான்மை வருதலை நோக்கினர். வகர உடம்படுமைக்கு மேலே எகர உடம்படுமை வர்றதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு மாயிறு ஞாலம் என்றார் போலன்ட்டு போயிட்டார். இவ்வளோதான் போடுவார். மாயிறு ஞாலம் என்றாலும் எங்கே சொன்னார் நம்ம போய் தேடணும். அப்பர் சமையல் தேவார். மாயிறு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கை ஆளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு 50,000 கொடுப்பர் போலும் ஆவுடுதுறையனாரே. அப்பர் சமையல் ஞானசம்பந்தர் காலத்திலேயே அவர் வாங்கின அந்த பொற்களியை பதிவு பண்ணிட்டார். அப்பர் சமையல் என்ன கருணை பாருங்க. அவர்களாம் கொடுக்கீங்க நமக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு பேசலை. எப்படி பாடினார் பாருங்க. காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊருக்கு 50,000 கொடுப்பர் போலும். அதில் சொல்வார் மாயிருள் ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும். அந்த பாட்டை எடுத்துட்டு மாயிரு ஞாலம் என்றார் அப்படின்ட்டு போயிட்டார். யாரு எங்க அதெல்லாம் சொல்ல சுவாமி சொல்லவே மாட்டார். இந்த வேர்பிள்ளை நான் அதை புஸ்தகம் கொண்டாந்துருக்கிறேன், யாரும் படிக்கிறேன்னா அப்புறம் சும்மா காமிக்கிறதுக்காக கொண்டாந்தேன். ஒரு இடத்துல கூட நானும் படிச்சுட்டே வந்தேன். இன்னைக்கு தான் ஒரே ஒரு இடத்துல அது நமக்கு தெரிஞ்ச பாட்டு, அது யார் பாட்டுன்னு எழுதியிருக்காரு. இவ்வளவு நாளும் தெரியாத பாட்டுலாம் மண்டை உடைக்கிறப்பெல்லாம் எழுதலை. நமக்கே ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ நாள் தெரிஞ்சு. 100 பக்கம் படிச்சாலும் அப்பா நமக்கு ஒரு பாட்டு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா அது என்றார் திருநாவுக்கர சுவாமிகளும் எழுதுகிறார். அதுதான் எங்களுக்கு தெரியுமே, அதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் தெரில. அது மாதிரி தான் சிவஞான சுவாமிகளும் சொல்ல மாட்டார். அங்கே எழுதுவார் மாயிருள் ஞாலம் என்பதற்கு இந்த உலகத்தை சொல்லார். இது வினைத்தொகையாக கொள்கைன்னு ஒரு குறிப்பு எழுதினார். அப்படின்னா என்னவா, 3 காலத்துக்கு எழுதணும். மாய்ந்த இருள், மாய்கின்ற இருள், மாயப்போகின்ற இருள். அது இந்த புற இருளுக்கு பொருந்தும். இப்போ இருளாக இருக்கு, நாளைக்கு காலையில் சூரியன் வந்தோடனே இது மாய்ந்து விட்டது. அப்போ இது நேற்றும் மாய்ந்தது, இன்னைக்கு மாய்ந்து கொண்டு இருக்கிறது, நாளைக்கு இது மாயும். அதனால இந்த இருளுக்கு மாயிருள்னா மாய்கின்ற இருள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு நம்மளை சிந்திக்கிறது. இது மாய்கின்ற இருள், எனவே மாயாத இருள் ஒன்று என்பது பெற்றாம். அதுதான் ஆணவமலம். எப்படி கொண்டாடுறாங்க? மாயிரு மலர்தலை உலையில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வன நந்தி முனிகனத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன். இது சொல்றதுக்கு இந்த சிறப்பு பாயிறது. உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை சுவேதவன பொய்கண்ட அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனே. இதான் பாட்டு. இவ்வளவுதான் பாட்டு. கிட்டத்தட்ட 60 பக்கம் ஒரு எழுதுற சுவாமி. சிறப்பு பாயிரத்துக்கு மட்டும் 60 பக்கத்துக்கு எழுதுற. இப்படிதான் நீங்க மாயிருள்ங்கிறதுக்கு என்ன சொன்னார்? இதெல்லாம் மாய்கின்ற இருள். இது மாய்கின்ற இருள் சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப மாயாத இருள் ஒன்று இருக்குன்னு வந்துடுது இல்லையா? அந்த மாயாத இருள் தான் ஆணவ மலம். அவர் அப்படி எடுத்துட்டு போவார். அது மாதிரி இங்கே செம்பிற் களிம்புன்னு அருணந்தி சிவாச்சாரியார் எப்படி சொல்றாரோ, செம்பிற் களிம்பியைந்து அப்படின்னு அவர் சொன்னதைத்தான் உமாவி சிவாச்சாரியாரும் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் ஒரு களிம்பியைந்து அதே உதாரணம் நித்த மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். ஆணவமலம் செய்கிற வேலையை ஆணவமலத்தை சொல்றார்.
ஏகமாய் தம் காலை எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிரை இருண்ட மோகமாய் செம்பிர் ஒரு களிம்பு ஏய்ந்து நித்த மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். அந்த ஆணவ மலத்தை முதல்ல உனக்கு தெரியணும். யார் சொல்றார்? மாணிக்கவாசருக்கு சுவாமி சொல்றார். களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை ஊர்மலம். பிறவிக்கு வர்றது காரணம் அதுதான். மாணிக்கவாசகர் திருச்சதகத்தில் பாடுறார். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கணியனேர்துவர் வாயால் நம் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறென்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்க. இது திருச்சதகம். சிவஞான சுவாமிகள் இந்த பாட்டை எடுக்கிறார். எடுத்து அகிலாண்டேஸ்வரி பதியத்தில், அகிலாண்டேஸ்வரிங்கிறது அவர் பாடின முதல் நூல். நீங்கள் அப்போ அவருக்கு வயசு வந்து ஒரு 7 or 8 இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டில் தனியனேன் பெரும் பிறவி பௌவம் அப்படின்னா பிறவி பெருங்கடல்ல உள்ள சிக்கிக்கிட்டு நான் படுற துன்பமெல்லாம் அப்படின்னு இந்த பாட்டில் வருது. ஏன்னா மகளிர் இன்பம்ங்கிறாரு, அது சூறாவளி காற்று மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. அதெல்லாம் ரொம்ப நியாயம். அந்த பாட்டுடைய பெரிய ரொம்ப சிறப்பு. சுவாமி தான் ஒரு சந்தேகத்தை கேட்குறாரு. நான் ஏன் சார் அந்த பிறவி துன்பத்துக்குள்ளே போய் மாட்டினேன்? நான் கடலில் விழுந்தேன், கடலில் இருந்து அப்படின்னு கதையை ஆரம்பிக்குது. நீங்கள் ஏன் கடலுக்கு போனீங்க? நீங்கள் மட்டும் பேசாமல் திருப்பூரில் உட்காந்துருக்க வேண்டியதானே, நீங்கள் ஏன் கடலுக்கு போனீங்க? ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் ஏன் கடலில் போய் மாட்டினேன்? சுவாமி எடுத்தார். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து. விழுறதுக்கு காரணம் யாருன்னா மானவ மலம்னு முன்னாடியும் கூட இருந்தது. அதனால இந்த வினைங்கிற ஒன்று செய்ய வந்தேன், அந்த வினைக்கு தக்கன இந்த பிறவி வந்தது. முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை என மூண்ட சுழி வந்து அமிழ்த்தனர். அதுக்கப்புறம் பிறவி துன்பத்தை எல்லாம் சொல்லி அகிலாண்டேஸ்வரி அம்மாட்ட வணங்குறார், என்னை காப்பாத்து அப்படின்னு இருக்கணும். அதுதாங்க களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருவும் கருமை ஊர் மலம் கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன்றன் மையம் மலத்தின் பற்றினார்னர். பளிங்கு போன்றது உன்றன் மையம் அப்படின்னாரு. உன்னுடைய குணம் எப்படின்னா பளிங்கு மாதிரி. பளிங்குல சிவப்பு லைட் அடித்தா சிவப்பாக காட்டிக்கும், பச்சை லைட் அடித்தா பச்சையாக காட்டும். அது மாதிரி நீ சிவத்தோடு சேர்ந்தன சிவப்பாய் இருப்பாய், மலத்தோடு சேர்ந்தாய் இருளாய் இருப்பாய். இதுதான் உன்னுடைய குணம். அந்த குணத்தினால என்ன ஆயிடுச்சு? ஆணவ மலம் கூட இருந்த கூட்டணி, அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னாரு, நீ மலத்தோடு மலமாயிட்டு. பின்னாடி 6ஆம் சூத்திரத்தில் எழுதுறார், சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் அப்படிலாம் சுவாமி எழுதுறார் பின்னாடி. அப்போ இந்த உயிரினுடைய குணம் என்னன்னா எங்கே சார்ந்து இருக்கமோ அங்கே ஓட்டு போட வேண்டியது. இது உயிரினுடைய குணம். அங்கே சுவாமி அதை இப்போ சொல்றார். முதல்ல உனக்கு மலம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி, அப்புறம் உன்னுடைய குணம் எப்படின்னா, சரி அந்த மலம் தான் வந்து ஐயோ இது தீய பொருள், நான் இதை விட்டு நீங்கள் அப்படின்னு தெரியாது உனக்கு, நீ எது சார்ந்திருக்கோ அதுலேயே இருக்கிற ஆள் நீ. அது சொல்றார், பளிங்கு போன்றதுன்றன் மையம் மலத்தின் பற்றினால். அதனால நீ மலத்தினுடைய பற்றினால் இப்போ நீ என்னானேன்னாரு, அப்படியே உள்ள சேர்ந்துக்கிட்டு அதனால பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். அதனால என்னாச்சு? உனக்கு பல பிறவிகள். அப்போ பிறவி வந்தது காரணம் என்னன்னா இந்த மலம். அதை முதல்ல உபதேசத்தில் சொல்கிறார் சுவாமி. மாணிக்கவாசகர் சொன்னார், கடவுள் மாமுனிவர் அதை நைஸாக கேட்டு வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ நமக்கு வந்து நமக்கு சாமி எப்போ வந்து சொல்ல போகிறார், வருவார் ஒரு நாள், எப்போன்னு தெரிலனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சாமி வரும்பொழுது இதெல்லாம் எனக்கு தெரியும் சாமின்னு சொல்லிடுறாங்க. சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆணவ மலம்னா போயிடுவார் பிறகு. அப்போ அவர்கிட்ட தெரியாமல் அப்படி கேட்கும், யார் சொன்னா உனக்குன்னு கேட்டுருவார். அதனால் வந்து எனக்கு தெரியும்னு சொன்னாலே போச்சே அங்கே அவுட். அதனால் என்ன பண்ண, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு இப்போவுமே கொஞ்சம் அதுக்கான வேலைகளை பார்த்து அவர் சீக்கிரம் வருவார். அதுக்காக சொன்னேன், நீங்கள் மலம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு மலத்தை விட்டு வர்றதுக்கு வழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டுனா அவன் சீக்கிரம் வருவான். அதனால சொல்றார், பற்றினால் மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். அதனால தான் உனக்கு பல்வேறு பிறவிகள் வந்தது சொல்லிட்டு, வளங்குளாம் புவனம் தோறும் செய்யும் முன் வல்வினை பயன். வளங்குளாவும் புவனம் தோறும்னாரு அப்படின்னா வளமை நிறைந்த
பல்வேறு உலகங்கள்ல எவ்வளவு பிறவிகளோ உனக்கு கொடுக்கப்பட்டது. அங்கெல்லாம் வந்து நீ எதை வச்சு கொடுக்கப்பட்டதுன்னா, முன் வல்வினை பயன் வருமுறை, உன்னுடைய வினைக்கு தக்கவாறு பல பிறவிகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அது முறைய கொடுக்கப்பட்டது. ஒரு வார்த்தை படாது, நெறியே அளந்துனார். ஏன்னா சுவாமி செய்யறான், ஆனால் ஏதோ தாறுமாற தூக்கி போட்டுன்னு போடல. உன்னுடைய வினைக்கு தக்கவாறு பிறவிகள் உனக்கு பல புவனங்களில், பல ஊர்களில், பல உடல்களால் உனக்கு வினை கொடுக்கப்பட்டது. வருமுறை நெறியே அளந்து நாம் தர அப்படின்னார். சுவாமி கொடுத்தானா பிறவிய, அவன் சொல்றாங்க நாம் தர. நீ என்ன பண்ண, நுகர்ந்து அதை வாங்கிட்டு அப்படியே இருந்திருக்கணும்ல. நீ என்ன தப்பு பண்ண, மேல் நுகர்வும் ஆக்கியேனர். ஏற்கனவே உள்ள வினையை இப்ப நுகர்ந்து அனுபவிக்கலான்னா உனக்கு பிறவியை கொடுத்தா நீ என்ன பண்ண, புதுசா வினையை செஞ்சேங்கிறார் சுவாமி சொல்லிட்டார். நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வுமாக்கியனர். மேல் நுகர்வுங்கிறது ஆகாமிய வினை, நாம் தர பிரார்த்த வினை, முன் வல்வினை சஞ்சித வினை. அப்ப ஏற்கனவே இருக்க சஞ்சிதத்திலிருந்து கொஞ்சமா எடுத்து நீ கணிச்சு கழிச்சர் ராஜான்னு கருணையோட நான் உனக்கு கொடுத்தா, கொடுத்ததை முடிச்சுட்டு வெளியே வருவியா, புதுசா ஒன்று செஞ்சு வைப்பானிங்கிறார். இவரே சொல்றார், வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கினர். வெந்து விழும் உடற்பிறவி. ஒரு நாள் கடைசியில் போனா இந்த உடலை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கொளுத்தி கால், அதான் வெந்து விழும் உடல். இந்த உடலுக்கு மரியாதை இவ்வளவுதான். அதுக்கு மேலே அந்த உடலுக்கு பெரிய என்ன மரியாதை இருக்கு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அந்த உடலுக்கு பெரிய மரியாதை. திருவிழார் பணத்தில் முதல் படலத்திலே சொல்றார், இந்திரன் சாபந்திருத்த படலம். இந்திரனுடைய சபைக்கு பிரகஸ்பதி வாரார், குரு. மேலே தேவலோகத்தில் எல்லாத்துக்கும் குரு வந்து வியாழ பகவான், எல்லாத்துக்கும் மேலே சுவாமி, அது வேற. இவங்கெல்லாம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி தலைவர் மேலே இருக்கார். அதனால இவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். இந்த இந்திரன் என்ன பண்ணிவிட்டான், இந்திரலோகம் அங்கே என்ன வந்து ரொம்ப எனக்கு யாரெல்லாமோ ஒரே களியாட்டம் தான். அவன் வந்ததே இவன் கவனிக்கலைன்னா அது வந்து பெரிய அபராதம். இன்னும் குருநாதர் வந்து அப்புறம் பார்க்கலன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, கோவிச்சுட்டு போயிட்டார். போனார்னா எங்கே போனார்னே தெரியல. இந்திரன் கொஞ்சம் கழிச்சு தான் சுதாரிச்சான். ஆஹா, பிரகஸ்பதி வந்துட்டு போனாருன்ட்டாங்க. இப்போ தேடி போகிறான், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் கதை கொஞ்சம் அப்படி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்புறம் பிரம்மாட்ட போகிறான், பிரம்மா ஒருத்தனை காமிக்கிறாரு. அப்படி இப்படி போய் கடைசியில் அவர் கிடைக்கல. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, பிரம்மா ஒருத்தரை சொல்லி அவன்கிட்ட போய் இது பண்ண, அவன் என்ன பண்ணா, நான் ஒரு யாகம் செய்கிறேன், அந்த யாகம் செஞ்சு அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு யாகம் செய்கிறேன்னு அந்த யாகத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் சொல்கிற மந்திரம்லாம் இந்திரனுடைய தவம் எளிமையில் கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்கிற மந்திரம் அவ்வளோ அசுரருக்கு உள்ள மந்திரம். அப்படின்னா என்ன பண்ணிட்டான், அவன் எதிர்கட்சிக்காரன். ஆனாலும் என்ன பண்ணா, இவன் அவனை கொண்டுட்டான் இந்திரன். கதை எப்படிலாம் வருது பாருங்க. நான் அடிக்கடி இப்போ இந்த சவிதாந்த சாத்தெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க, இந்த மாதிரி படிக்க நல்லா இருக்கும். அவன் கொண்டுட்டான், அப்புறம் இவன் வந்தா, இது நல்லா இருக்கு. ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தம்னா பயமா இருக்கு நமக்கு. இப்போ அந்த பாவமும் சேர்ந்து போச்சு, அவனை கொண்டப்போம். அதனால என்ன ஆயிடுச்சு, அவனுடைய அப்பா அவன் என்ன பண்ணா, ஒரு தபம் பண்ணி அதில் ஒருத்தனை ஒரு அசுரனை உருவாக்கி அவனை வந்து விருத்தராசுரன்னு பேர், அவனை வந்து இந்திரனுக்கு எதிராக சண்டை கொண்டான். விருத்தராசுரனை இந்திரனால் சமாளிக்க முடியல. இப்போ இந்திரன் ஓடி போய் திரும்ப பிரம்மாட்ட காலில் விழுதான். இந்த பிரம்மா தான் முதல்ல பண்ணி விட்டது. அதனால் பிரம்மா வந்து என்ன பண்ணா, இது ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திருமால்கிட்ட போவோம் அப்படின்ட்டு திருமால்கிட்ட போய் காலில் விழுறாங்க. இந்த மாதிரி உடனே திருமால் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், கேஸ் ரொம்ப சிக்கலான கேஸ் தான். ஓன்ட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்செல்லாம் அவனை சண்டை போட முடியாது. ஒன்று பண்ணு, ததிசி முனிவரை போய் பாரு. ஆனால் நீ போய் பார்த்தனாலே ததிசி முனிவர் உனக்கு உதவி பண்ணுவார். அப்படின்னு என்ன உதவி பண்ணுவார் அவர்? என்ன செய்ய முடியும்? ஒரு முனிவர், நான் அதாவது இந்திரன் அவன் இவ்வளவு படைபலங்களோடு வச்சுட்டு இருக்கிறான், எதிர்த்த ஒரு அசுரன் அவன். அவனை விட ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணிடுவார், அங்கே வந்து ஒரு பாட்டு பாடி சரி பண்ணுவாரா எப்படின்னு தெரியல. அப்படி கேட்டான்.
என்ன அவர் சொன்னார், இல்லை இல்லை நாங்கள் நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் வரப்போகுது, அமுதம் வந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் நமக்கு சாவு கிடையாது அப்படின்னு எவ்வளோ பெரிய முட்டா பேரெலாம் இருந்திருக்கானோ பாருங்கள். தேவலோகத்துலேயே அப்படி ஆள் இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன பண்ணானுங்க, இந்த ஆயுதங்களை அவ்வளோத்தையும் கொண்டு ஒரு வாரத்தில் போட்டானுவோ, நமக்கு இனிமேல் ஆயுதமே வேண்டான்னு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி சேர்ந்துட்டானுங்க. அங்கே அந்த அமுதம் கடைஞ்சி எல்லாரும் சாப்பிட்றலான்னு தேவர் அசுரர்கள் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு, ஆனால் அங்கே கேஸ் பஞ்சாயத்து அந்த ஆயுதங்களெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல குவிச்ச இடம் காணாது. ஏன்னா அவ்வளோ ஆயுதங்கள் எல்லாத்தையும் அசுரர்கிட்ட அதை அவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, ததிசி முனிவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. ததிசி முனிவர் தன்னுடைய தவ வலிமையினால அவ்வளோத்தையும் விழுங்கிட்டார். அப்போ அந்த ஆள் எப்படி இருப்பார் பாருங்க. அவ்வளோ தேவலோகத்தில் உள்ள மொத்த ஆயுதங்களையும் வாங்கி விழுங்கிட்டாராம் அவரு. விழுங்கி அதுதான் தன்னுடைய முதுகு தண்டா நிற்குதான். இப்போ அவருக்கு நீ இப்போ போய் அவருடைய முதுகு தண்டை கேட்கணும். நீங்கள் ஒருத்தண்ட போய் முதுகு தண்டை கொடுன்னா, இந்திரன் ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்கான், நீ போ ததிசி முனிவர் உனக்கு உதவி பண்ணுவார் போன்ட்ட. இவர் நேராக இந்திரன் போய் ததிசி முனிவர் வணங்குறார். கதை ஆனால் உண்மையிலே பாருங்கள், புராணம் அது அந்த புராணங்கள்லாம். ததிசி முனிவர்கிட்ட வணங்கி இந்த மாதிரி தயங்கி சொல்கிறார், இல்லை அந்த படை என்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் பத்த மாட்டாங்க, விருத்ராசுரனை இது பண்ணுறதுக்கு. திருமாலை பார்த்தேன், முனிவர் பிரான் உங்களை பாருங்கள் நீங்கள் உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன். இப்போ என்ன செய்யணும், தன்னுடைய முதுகு தண்டத்தை எடுத்து கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், தான் உயிரை விடணும். இதுதானே அர்த்தம். இந்த இடத்துல சொல்கிறார் ததிசி முனிவர், இந்த உடம்பு யாருக்குள்ளது பாருங்க, அதாவது இது தாரேன் உனக்கு, இந்த உடம்பு யாருக்குள்ளது அவர் சொல்கிறார் திருவாழ்ப்பாணத்தில். நாயெல்லாம் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னைக்குனாலும் இவன் ஜாமான் இந்த உடம்பு எனக்கு தான். சுடுகாட்டில் நரி சுற்றிக்கிட்டு இருக்கு, நேரம் இங்கே கொண்டு வந்து வைப்பானுங்க இது நமக்கு தான்னு. அம்மா அப்பா சொல்கிறாங்களாம் இது நாம் பெற்ற பிள்ளை, ஏன் அது எனக்குள்ளதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களாம். யமன் சொல்கிறானா என்னைக்குனாலும் கடைசியில் ஒரு நாள் பார்ட்டி நம்மகிட்ட தான் வரணும்னா அவன் சொல்லி இந்த உடம்புக்கு சொந்தம் கொண்டாட இருக்கானா. நோய் சொல்லுதான் கடைசியில் நான் தான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, பேய் சொல்லுதான் ஒரு நாள் எப்படினாலும் சுடுகாட்டில் நம்ம எடுத்துக்கலான்னு. இப்படி இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கிற இந்த உடம்பு யாருக்கு உள்ளதுப்பா, வேணா தரேன்னார். நாய் நமதன, நரி நமதன, பிதா தாய் தமதன, நமன் தனதன, பேய் தமதன, மனம் பெற்றி போலாய் தமதன யாக்கை யாருடையது. இந்த உடம்புக்கு யாருடா சொந்தம், எடுத்துக்கடா அப்படின்ட்டு கொடுத்தாராம். கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்தார், வென்றார். சுவாமி வந்து அப்புறம் அந்த சாபம் தீக்கிறான், படலாம் முடியுது. எதுக்கு சொல்லனா, இந்த உடம்பு என்பது அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத பொருள்ங்கிறத திருவிழாப்பணத்தில் காமிக்கிறார். நாய் நமதன, நரி தமதன, பிதா தாய் தமதன, நமன் தனதன, பேய் தனதன. இப்படி உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. டிமாண்ட் இருக்குன்னு சொல்ல விட எல்லாம் நாக்கத்தவங்க போட்டு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு தெரியுது. எந்த நேரம் எல்லாம் எனக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே சொல்ல அதான் இவர் சொன்னார், நாம் தர நுகர்ந்து மே நுகர்வும் ஆக்கியே திரிந்தனை. அதுதான் வந்து அவரும் சொன்னார். வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினைவெறிக்கு ஒந்து உழல் ஓல்வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை. அருமையா சொல்ற. ஆனால் இது போக வேண்டிய உடம்பு அதை, ஆனால் இதை மெய்ன்னு நினச்சிக்கிட்டு வினையை கழிக்க வந்தவன் நீ புதுசா வினை செஞ்சன எவ்வளவு பெரிய தப்பு அது. அதுதான் இங்க சுவாமி உபதேசத்தில் சொல்றாரு, அந்த செய்யும் முன் வல்வினை பயன் வருமுறை நெறியே அளந்து நாம் தர. ஏன்னா அது அளந்து தரன்னு காரணம் என்னன்னா, இருக்க மொத்த வினையும் தூக்கி கொடுத்தா நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால நம்மால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அதை அளந்து தர, அது அவனுடைய கருணை. சரி, லெட்ஜர் எடுத்து பார்த்தா 1,00,000 வினை இருக்கு. 1,00,000 இப்போ கொண்டு கொடுத்தானே நம்மளால முடியாது. அதனால ஒரு 10,000 இப்போ காலி பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தது. அதுதான் அவர் சொன்னது, அளந்து நாம் தர நுகர்ந்து. நீ என்ன பண்ணிட்ட, மேல் நுகர்வும் ஆக்கி. அதுக்கு மேல நீ அடுத்த புதுசா செஞ்ச ஆகாமியம். மேல் நுகர்வும் ஆக்கியே திரிந்தனைந்த. திரிந்தனைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிக்கோள் இல்லாம அப்படி சுத்துறது. ஊர் சுத்திட்டு இருக்கிற ஒழுங்கப்படி அப்படின்னு சொல்லணும்ல நம்ம, அதுதான் திரிந்தனை.
திரிதல், உழல்தல் இந்த சொல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை உங்களை சொல்கிற மாதிரி காரணம் இல்லாமல் சேருது. ஆனால் இப்படி சொல்கிறார், நுகர்வு ஆக்கியே திரிந்தனை மன அழுக்கால். என்ன காரணம்னாரு, மனசில் இருந்த அழுக்கு. என்ன அழுக்கு? அஞ்ஞானம் என்ற அழுக்கு, ஆணவமலம். அந்த ஆணவமலம் இதுதான் உபதேசத்தில் முதல்ல சொன்னார். இந்த மாதிரி வந்து நீ இருக்கிற அப்படின்னு வந்து முதல்ல காட்டினார். காட்டிட்டு அடுத்த பாடம் சொல்றார். ரெண்டாவது பாடம் உபதேசத்தில் அடுத்த பாட்டில், செய்துளோர் பெரும் வினை பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில் எனின் இது மேல் எய்து மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை நீ. ரெண்டு சொன்னார். அருமையான இடம். அந்த வினைக்கு தக்கவாறு உடல் அப்படிங்கிறது, அதாவது வினைக்கு தக்க, அதனால உனக்கு பிறவி சொன்னவரே, அந்த வினை வந்து அந்த பிறவியை தருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பி அதுக்கு பதில் சொல்றார். அந்த வினை கொள்கையை யார் சொல்றார்? சுவாமி சொல்றார் உபதேசமா. செய்துளோர் பெரும் வினை பயன் அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க செஞ்ச வினை பயனை, செய்துளோர் நாம் எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். வினை செய்துளோர் பெரும் வினை பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில் எனின், அப்ப அதை ஒருத்தர் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா இது மேல் எய்தும் மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை நீ. இந்த வினை செஞ்சா அதுக்கு இந்த பலன், இந்த வினை செஞ்சா இப்படி இருக்கும்னு அறியக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை. இந்த இடத்த வேப்பிள்ளை எப்படி யோசிக்கிறார் பாருங்க. முதல்ல ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சார்னா, செய்துளோர் பெரும் வினை பயன் படற்க நிலையில் ஆரம்பிச்சார். சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டாரு? நுகர்வர் என்று அறிவதில்லை நீன்றார். அங்கே என்ன சொல்லியிருக்கணும்? செய்தவர்களுக்கு அவர்களுக்கே அந்த இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். எல்லாரும் வினை செய்திருக்கிறார்கள், அவர் அதற்குரிய பலனை எடுத்து நுகர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை அப்படின்னார். படற்கலை ஆரம்பிச்சு முன்னிலையில வச்சாரு. ஏன்னா உபதேசம் பற்றியதால். ஏன்னா இப்ப உபதேசம் நடக்கு, அதனால நீனு பேசுற அந்த நுட்பத்தை பார்த்து சொல்றாரு. அதனால சேர்க்க வேண்டுவதில்லையெனின் இது மேல் எய்து மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை. இந்த வினை செஞ்சா அதுக்கு இந்த பலன் இப்படிங்கிறது உனக்கு தெரியாது, நீ நுகர்வதில்லை, அப்போ உயிரால முடியாது. வினை எனில் சடம். சரி, வினையே ஒருவேளை அது செஞ்ச பலனை அது கொடுத்துருமா அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்றார் சுவாமி. வினை எனில், வினையே அதுக்குள்ள பலனை கொடுக்கும்னு இருந்தா சடம். வினை வந்து அறிவற்ற பொருள், அதனால அதுக்கு தெரியாது. அப்போ நீயும் வந்து எடுத்துக்கிட முடியாது, அதுவும் செஞ்சிருக்க முடியாது. சாத்திர நூல்கள் எழுதுவார், பாரிசேட நியாயம் பற்றி இறைவனாலேயே அது உணர்த்தப்பட்டதுன்னு சொன்னார். பாரிசேட நியாயம் அப்படின்னா ஒளிபு அளவைன்னு பேர் தமிழில். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற 3 பேரில் இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொன்னால் தான் அப்போ இன்னொருத்தர் சுமாராக தான் படிப்பாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி இங்கே இருக்கிறதே 3 பொருள் தான். வினை செஞ்சனா இருக்கிற வினை சுவாமி ஒன்று, 3 தான் பாக்கி இருக்கு. வினையா அந்த பலன் நம்ம தர முடியாது, ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. நம்மளா நமக்கு அறிவுடையவங்க தான், ஆனால் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. அப்படின்னு நம்ம என்ன முடியாது. இப்போ யார் இருக்கா மிஞ்சி இருக்குது? சுவாமி தான். அதை சொல்றாரு. வினை எனில் சடமா சடம் அறியாது உய்தலாகிய நன்னெறி உணரா உணையும், நன்னெறி உணரா உணையும் முன்வினை பயனையும் உணர்ந்து மைதவ மலம் ஒழித்து. இது சுவாமி அருமையா ஒன்று சொல்றார். அந்த வினை பயனை நான் ஊட்டுகிறேன். அதை எப்படி சொல்ல வர்றாருன்னா நூல்கள் எல்லாமே சொன்னாங்க. அருமையான இடம். ஏன்னா வினையே அதற்குரிய பலனை ஊட்டும் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய சமயம் வந்து சமண சமயம். சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா வினையே அதற்குரிய பலனை ஊட்டும்னா. சிலப்பதிகாரம் மையமே அதுதான். கோவலனும் கண்ணகியும் மதுரை நோக்கி வாராங்க. 2 ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ்ந்தது. வண்ணச்சீரடி மண்மகள் அலைந்திடல் அப்படிலாம் சொல்றார். கண்ணகியினுடைய பாதத்தை பூமாதேவி பார்த்தது இல்லையா அப்படின்னா அவ்வளோ வசதி. இப்போ எல்லாம் பிடிச்சு அதெல்லாம் கதை பேக் ஹிஸ்ட்ரி. இப்போ 2 பேரும் மதுரைக்கு நடந்து வராங்க.
வரும் பொழுது ரொம்ப சோர்வாக வராங்க 2 பேரும். மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி கவுந்தடிகள் ஆசிரமத்தில் சந்திக்கிறாங்க. கவுந்தடிகள் ஒரு சமண பெண் துறவி. அந்த அம்மா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இளைப்பாற வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து, இவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக அவங்க விஷயங்களை சொல்லுது. ஏன்னா ஒருத்தர் ஒரு சோர்வில் இருக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்சது நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெம்பு. அதனால் என்ன கோவலா, என்ன கடைசியில் இப்படி கொண்டு மாட்டி விட்ட, நல்லா இருந்த பிள்ளை அதையும் இது பண்ணிட்ட போ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். அதனால் இல்லாமல் அந்த கவுந்தியடிகள் சொல்கிறாங்க கோவலன்ட்ட, உனக்கு ஏன் கோவலா இப்படி துன்பம் வருது? எப்படி கோவலன் இந்த பிறவியில் செய்த நல்ல செயல்களை எல்லாம் இப்போ கவுந்தியடிகள் எடுத்து பேசுகிறாங்க. முன்னமையே ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிதல் இல்லாமல் ஒரு கணவன் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த கதையை அந்த அம்மா அந்த கதையை ஞாபகப்படுத்துது. ஒரு அம்மா ஐயா வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, அவங்க வீட்டில் ஆசையாக ஒரு கீரி பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் வளர்த்துருப்பாங்க போல, வளர்த்துருக்காங்க. ஐயா எங்கேயோ வெளியே போயிருந்தார். அந்த குழந்தை தொட்டில் படுத்துருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, பக்கத்தில் எங்கேயோ பைப்பில் போய் தண்ணி எடுக்க போயிருக்கு, குடத்தை கொண்டு போய் கீரி பிள்ளையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இந்த அம்மா திரும்ப வரும் பொழுது வாசலில் பார்க்குறேன் கீரி பிள்ளை வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது. இந்த அம்மா என்ன நினச்சிருச்சு, தன்னுடைய பிள்ளையை கடிச்சுருச்சுன்ட்டு கோபத்தில் கொண்டு அந்த குடத்தை அப்படியே அந்த கீரி பிள்ளை மேலே போட்டது. கீரி செத்து போச்சு. உள்ளே பார்த்தா ஒரு பாம்பை அது ரொம்ப சங்கடப்பட்டு போரிட்டு இதாகி குழந்தையை காப்பாற்றிருக்கு. அது தெரியாமல் ரொம்ப வருத்தப்படுது இந்த அம்மா. இது கண்டு வந்த கணவன் பாருங்க, தன்னுடைய மனைவி இப்படி செஞ்சுட்டாளேன்னு கோபத்தில் அவளை விட்டு இறக்கிட்டான். அந்த காலத்து அமைப்பு. இப்பெல்லாம் விரட்டல முடியாது சொல்கிறேன், கீரியும் வளர்க்க முடியாது, முன்னாடியும் விரட்ட முடியாது. இது கதையில் இருக்குது அந்த காலத்தில். இதை அவங்க பிரிஞ்சிருந்தது தெரிஞ்சு கோவலன் அப்போ அவன் நல்ல இருந்த காலத்தில் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி பேச வச்சு அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. இப்படி செஞ்சவன் ரோட்டில் மதம் பிடிச்சி ஒரு யானை ரோட்டில் ஓடியாத யாரோ ஒரு வயசானவர் அவரை தன்னுடைய தும்பிக்கையில் தூக்கிடுச்சு அந்த யானை. அந்த ஆளை தூக்கிக்கிட்டு யானை ஓடி வருது. என்ன ஆக போதோ, நேற்று திருச்செந்தூர் மாதிரி சுவரில் அடிக்க போதா, காலில் போட்டு மிதிக்க போதான்னு தெரியல. அது ரொம்ப பாவம். அந்த மாதிரி மக்கள். ஆனால் யார் போய் யானைகிட்ட இது பண்ண, எல்லாரும் அவங்க மூலம் திருச்சி ஓடுதான். கோவலன் தன்னுடைய தவ வலிமையினால யானை நிறுத்தணும். அப்போ அவன் எவ்வளோ ஒரு ஆற்றல் இருந்திருப்பான். அந்த தெருக்கோடியில் எப்படி நின்னானா, யானை எப்படி நில்லு அப்படின்னு மதம் பிடிச்சி வர்ற யானையை எதிர்த்து யானை நின்று அந்த ஆழத்தில் இறக்கி விட்டுச்சு. இப்படி அவங்களையெல்லாம் காப்பாற்றினா உனக்கு ஏன் இந்த மாதிரி துன்பம் வருது? அந்த கவுந்தியடிகள் சொல்லு. இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு சமண இலக்கியம். அதனால் சமண தத்துவத்தை சொல்லுது, ஊழ்வினை உறுத்து ஊட்டும். நீ முன்னர் பிறவியில் செய்த வினைப்பா அது உன்னை இப்போ படுத்துது. அவங்க கொள்கை என்னன்னா, வினை அதுவே பலனை தரும். சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. ஏன்னா வினை, சுவாமிங்க சொல்றார் உபதேசத்தில், வினை என்ன சடம், அறிவற்ற பொருள். அதனால எடுத்து கொடுக்க வேண்டியது யாருனாரு? சுவாமி சாத்திரம். செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் சேர்ப்பவனும் உய்வான் உடன் என்று உணர். திருவள்ளுவர் சாத்திரம் சொல்லிச்சு. ஒரு வினைன்னு இருந்தால் 4 விஷயம் இருக்குப்பான்ட்டு. வினை செய்தவன், அவன் செய்த வினை, அதற்குரிய பலன். இது வரைக்கும் அவ்வளோ சமணம் சொன்னது. அடுத்தாலும் ஒன்று போட்டார், சேர்ப்பவன். அவன் தான் உட்காந்துருக்கான். அந்தந்த வினைக்கு கொண்டு வந்து பதில சேர்த்து கொடுக்குறவன் அவன். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்திருந்தார். சாக்கியநாராயண புராணம், பெரிய புராணத்தில் திருமுறையில் இருக்கு. இதில் என்ன வேடிக்கைன்னா, ரொம்ப அருமையான ஒரு இடம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யல், தமக்கின்னா பிற்பகல் தாமே தானே வருது. சமணர் பிடிச்சிக்கிட்டான் அந்த குரலை. எங்க ஆளுங்கிறான் திருவள்ளுவர். இந்த குரலை முன்னாடி போடுறான். வினைக்கு பலன் எப்படி வருது? தாமே.
பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யன் தமக்கு இன்னா பிற்பகல் கடவுள் கொண்டு தருவார். அப்படியா இருக்கு? தாமே வரும். சிவஞான சுவாமிகள் பார்த்தார். தாமே என்பது திருவருள் செயலே. முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு செயல் தாமேங்கிறது எப்படி நடக்கும்? அதுவும் திருவருள் செயல். சார் நான் அது எதிரே பார்க்கல, மதுரை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், செந்திலையோ பார்க்குறேன்னா நான் அவன் மதுரைக்கு வருவார்னு எதிரே பார்க்கல அப்படின்னு அர்த்தம். நேற்று நீங்களும் நானும் மதுரையில் சந்தித்தோன்னா அது திருவருள். தாமேங்கிறது உண்மை இல்லை. ஒரு அருமையாக ஒரு வார்த்தையில் போயிட்டார். தாமே என்பது திருவருள் செயலேன்னு போயிட்டார். அதனால் சுவாமி செய்கிறார். அதுதான் நம்ம சமயம் சொல்லுது. அதை இங்கே சுவாமி யார் சொல்கிறார்? சிவபெருமானே சொல்கிறார். எப்படி சொல்லிட்டார்? ஒன்னாலையும் எடுத்துக்கிட முடியாது, ஏன்னா உனக்கு அந்த ஆற்றல் இல்லை. வினை அதாவும் செய்ய முடியாது, ஏன்னா அது சடப்பொருள். அதனால யார் செய்யறா? சுவாமி சொல்றான், உய்தலாகிய நன்னெறி உணரா உணையும். இதுல இருந்து வெளியே வந்து முன்னேறணுங்கிறதுக்கான நெறி என்னன்னு தெரியாத உன்னையும் முன்வினை பயனையும் உணர்ந்து, நீ முன்னாடி செஞ்சிருக்கிற வினைக்கு தக்கன எல்லாம் சென்ற ரெண்டையும் தெரிஞ்சவனா உணர்ந்து மைதவா மலம்னாரு. அதை எப்படி பிரிக்கணும்னா தவா மை மலம்னு பிரிக்கணும். சொல்லு மை தவா மலம்னு இருக்கு. ஆக்சுவல் நம்ம எப்படி பிரிக்கணும்னா தவா மை மலம் அப்படின்னா, தவா மை மலம்னா உன்னை விட்டு என்றும் நீங்காதன்னு அர்த்தம். மலத்தை தவா மை மலம் அப்படின்னா உன்னை விட்டு என்றும் நீங்காத அப்படின்னு அர்த்தம். அதனால மை தவா மலம் ஒழித்து, அந்த மலத்தை ஒழித்து அருள் அகலா வாழ்வு நல்குவம். அருள் அகலா வாழ்வு, மலத்தை ஒழித்து அருளில் இருந்து நீ நீங்காமல் இருக்குமாறியான ஒரு வாழ்வை யாம் அளிப்போம் சுவாமி சொல்றான் உபதேசத்தில். மைதவா மலமொழித்து அருளகலா வாழ்வு நல்குவம் யாம் என மதிப்பாய். அதனால மலமொழித்து அருளகலா வாழ்வு அதை நான் கொடுக்கிறேன்னு முதல்ல வினையை சொல்லி அதுக்கப்புறம் இதை எடுத்து கொண்டு வந்தார். அதனால முதல் பாட்டில் 64வது பாட்டில் சொல்லும் பொழுது ஆணவமலம் அதில் இருந்து எடுத்துட்டு வந்தார். நீ உனக்கு நான் பிறவியெல்லாம் காரணம் ஆணவமலம், அதனால பல்வேறு பிறவிகள் உன்னுடைய வினைப்பெண்ணால் வந்தது. அந்த வினை நீ என்ன பண்ண, நான் அனுபவிக்க கொடுத்தா நீ புதுசு புதுசாக திரும்ப செஞ்ச அப்படின்னு சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமிய சொல்லிட்டு இங்க வரும்போது சொன்னார், அந்த வினையினுடைய பயனை வினையும் செய்யாது, நீயும் எடுத்துக்கொள்ள முடியாது, அதை தருவது நான் உபதேசத்தை சொன்னார். சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இதிலிருந்து எப்போதான் வெளியே வர்றது? வினை அப்புறம் பிறவி, வினை அப்புறம் பிறவின்னா சுவாமி சொல்றார், உபதேசத்தை சொல்றார். அடுத்த வார்த்தையில் சொல்றார் பாருங்க, எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒளியாது இருப்பது என் எனில் இன்னல் ஒள் பிறவி துவக்கெனும் தமது இருவினை பயனும் துளைபுகும் பொருளென நிறை நிகர்த்தால் அவர்க்கு நம் பதம் கொடுத்து இடர் ஒளிப்போம். அது இலாது அவர் அழுங்கி அவ்வளவும் பவப்பெருங்கடல் வீழ்வர் தம் பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். ரெண்டா பிரிச்சார் ஆன்மாக்களை. ஏன்னா ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒளியாது, எல்லாருடைய மலத்தையும் ஒன்று போல நீக்கிற வேண்டிதானே. சுவாமியே அந்த சந்தேகத்தை கேட்குற மாதிரி கேட்டு உபதேசம் சொல்கிறேன். எல்லாம் ஏன்னா இந்த மலம் தான் வினை, வினை தான் அப்புறம் பிறவின்னா, சுவாமி ஒரு நாள் காலையில் எல்லாருடைய மலங்களும் நீக்கப்பட்டு விட்டன அப்படின்னு நாளை காலையில் தினத்தந்தியில் நியூஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் உடனே நேரம் மேலே அவரோட இருக்கிற கிளம்பிடலாம். அப்படி செஞ்சிடலாமே அப்படின்னு அவரே கேட்கிறார். எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒளியாது இருப்பது என் எண்ணில் இன்னல்கொள் பிறவி துவக்கெனும் தமது வினை என்பதனை அனுபவித்து, அந்த அனுபவம் வர வர ஆணவம் என்பதனுடைய தாக்கத்தையும் அவனுடைய திருவடி என்கின்ற மேன்மையையும் உணருமாறு அந்த அனுபவம் வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போகிறான் சுவாமி. ஏன்னா இல்லாமல் அது அப்படியே விட்டுருந்தா என்ன ஆகிடும்? தண்டமணிதீஸ்வரர் உரையில் பின்ன எழுதும்போது திருவாசல் சொல்லும்போது சொல்லுவார், தான் தேடி சேரா பொன்னமைந்தவாறு என்பர்.
நாம் 4 காசு சங்கடப்பட்டு சேர்த்து மலையில் வெயிலில் பிரிஞ்சு ஒரு வியாபாரம் பண்ணி அல்லது பண்ணி சேர்த்துருந்தோம்னா அந்த அருமை தெரியும். அது எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து எங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி ஒரு அருமை எனக்கு தெரியாது. தான் தேடி சேரா பொன்னான் அப்படிம்பார். அது மாதிரி என்ன ஆகும்னா, இந்த பொண்ணுக்கு இப்படி சொன்னால் பின் அவனுடைய திருவடி இன்பம்ங்கிறது நேராக வாங்க எல்லாரும் திருவடி போயிடலான்னு கூட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போனவுடனே 2 ஆள் சொல்லுவான், சார் திருப்பூர்லேயே இருந்திருக்கலாம், அங்கேயே நல்லா இருந்ததுன்னுவான் இல்லைங்களா? ஏன்னா தெரியாது. இங்கே கொஞ்ச நாள் இருந்து நொந்து நூலாகி சங்கடப்பட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ அங்கே போகணும், அங்கே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே திரும்ப மெல்ல கேட்கணும், போலாமான்னோட திரும்ப ஆத்தி அப்படின்னு இருக்க மாதிரி. அதனால் அதை உயிருக்கு அது தெரியணுங்கிற காசம் பண்ணி துவக்கணும். துவக்குன்னா கட்டு, அதான் ஆணவங்கிற மலம்ங்கிற கட்டு. அதான் துவக்கேனும் தமது இருவினை பயனும் துளை புகும் பொருள் என நிறை நிகர்த்தால். துளை புகும் பொருள் என நிறை நிகர்த்தால் அப்படின்னா ஒரு தராசுல 2 அப்படி ஒன்று போல இருக்கிற மாதிரி இருவினை இப்ப சொல்ற. அப்படி இருவினை ஒப்புன்னு 2. இருவினை ஒப்புனா வினை 2 ஒன்று போலன்னு அர்த்தம் இல்லை, வினையினால் வருகின்ற பயன் ஒன்று போல. அதுதான் அந்த நுட்பம். 2 வினையும் ஒன்றுதான்னு சொல்லிடக்கூடாது. அப்படின்னா தான் என்ன வினையினாலும் செயலான ஆகிடும். நல்வினையினால் வருகின்ற இன்பமும் தீவினையினால் வருகின்ற துன்பமும் ஒரு சேர எடுத்துக்கொள்ளும். ஓடும் செம்பனும் இல்லையா, கேடு மாக்கம் கெட்ட திருவினார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். அப்படி அந்த நிலைக்கு வரணும். அது வந்தா இவர் என்ன சொல்றாரு, அதுதான் எலிஜிபிலிட்டிங்கிறார். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை எடுத்துட்டு போறதுக்கு உபதேசத்தை சொல்ல என்ன சொல்றாருன்னா, துளை புகும் பொருளென நிறை நிகர்த்தால் அவர்க்கு நம்பதம் கொடுத்து இடர் ஒழிப்போம். நல்வினையினால் வருகின்ற இன்பத்தையும் தீவினையினால் வருகின்ற துன்பத்தையும் ஒரு சேர கூடிய நிலையில இருந்தா அவருக்கு நாம் இதை கொடுப்போம். அது எப்படி சார், அந்த நிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையே. ஏன்னா நாம் இன்னும் பக்குவத்தில் ரொம்ப உயரலை. இப்போ நம்ம இப்போ 3ஆம் கிளாஸில் இருக்கிற பையனுக்கு 10ஆம் கிளாஸில் ஒரு பாடத்தை ஒரு முக்கியமான எப்படி சொல்லியிருக்காரு பாரு அந்த அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன புரியும், பாவம் என்னென்ன புரியல. அது மாதிரி நாம் ஒரு பக்குவத்தில் ரொம்ப கீழே இருக்கிற நம்ம பெரியவங்களை விட்டுலாம். இப்போ என்ன மாதிரி விட்டுலாம். இப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப உயர்ந்த ஒரு இதை சொன்னால் அந்த இருவினை ஒப்பு இப்படி இருக்கும்னா அது எப்படி புரியும், புரியல. அது நல்வினையினால் வரும் ஒரு இன்பம்னு வந்தால் சந்தோஷமாக தான் இருப்பான், துன்பம்னு வந்தால் கஷ்டப்பட்டு தான் செய்வான். ரெண்டையும் எப்படி ஒன்றா இருக்கணும்னு எப்படி இருக்க முடியும்? ஒரு பெரிய பதவி கிடைச்சா சந்தோஷமாக தான் இருப்பான். ஒன்று வேணால் ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்க, கஷ்டமாக தான் இருக்க முடியும். நாங்கள் தலைவலியும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல, அது எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சொன்னார். சிவபாசாரத்தில் ஒரு பாட்டு சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். எவ்வுயிரும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோன்னர். முதல்ல எவ்வுயிரையும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ, உண்டு. அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா உயிரையும் அவன் காக்க போறான், அதுல ஒரு ஆள் நம்ம ஏன் கவலைப்படணும்? இப்போ அதை அவன் பார்த்துக்க போறான். அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ சொல்லிட்டு வவ்வி பொருகுவது நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருகுவதும் தாமே வரும். வவ்வி பொருகுவதும் நெஞ்சே அப்படின்னா பொருகுவதுன்னா வெறுக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேணாம், இவங்களாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு வெறுக்கவும் வேணாம். புழுங்குவதும் நெஞ்சேன்னார், அவெல்லாம் நல்லா இருக்காங்க சார், நமக்கு தான் இப்படி எழுதியிருக்கு அப்படி, அதெல்லாம் வேணாம். வருகுவதும் தாமே வரும். அதுக்கு அருணையார் உரையில் எழுதுறாருப்பாங்க மனுஷன். அடாடா ஏன் ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம அநேகமாக அருணையாரையும் தன்னுடையும் சொல்லிட்டே தான் இருக்கும். வருகுவதும் தாமே வரும். வாரியார் கூட வடிகா சொல்ல, வருவது தானே வரும், வருவது தானே வரும் அப்படின்ட்டு போவார். அது வாரியாருடைய ஸ்டைலு. இவர் வருவது தானே வரும் அதுக்கு ஒரே எழுதுறாரு. வரவேண்டிய நல்ல காரியங்கள் வரணும்னு இருந்தால் தானே வரும். இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் அடுத்தால என்ன சொல்லியிருப்பேன், வரவேண்டிய தீமைகளும் வரணும் தாமே வரும். அவர் எழுதுறாரு, வரவேண்டிய நல்ல காரியங்கள் நன்மைகள் தாமே வரும், அதுபோல நீங்க வேண்டிய தீமைகளும் தாமே நீங்கும். என்ன ஒரு இது பாருங்க, வரவேண்டிய நன்மைகள் தாமே வரும், அது மறுபடியும் தீமைகளும் தாமே வரும். அப்படிதான் நம்ம நினைப்போம். நான்லாம் அப்படிதான் நினைச்சேன் அந்த பாட்டை படிக்கிற வரைக்கும். வருகுவதும் தாமே வரும்
அப்படியே பொருள் எனக்கு மனசில் அதான் பட்டுது. வரணும்னா வரும், கஷ்டப்படணும்னா கஷ்டம் வரும், அது தானாக வரும். அவன் வரவேண்டிய நல்வேலைகள் தாமே வரும், ஆதலால் வெறுத்து நீங்க வேண்டிய தீமைகளும் தாமே விலகும் என்ற வாராம் உரை. இந்த நிலையில இருந்தோம்னா அதுதான் இருவினை ஒப்பு. அவர் சொல்றார், எல்லாம் சிவன் செயல் என்று எண். அவரே தான் சொல்றார், சோபசார் தான் சொல்றார். வர்றதெல்லாம் எல்லாம் சுவாமி செயல்னு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன ஆகும்னா மேற்கொண்டு இருக்கின்ற ஆகாமியம் வர்றதில்லை. அதுதான் சொல்றாரு, அவருக்கு யாருக்கு இந்த இருவினைப்பு வந்தவருக்கு நம்பதம் கொடுத்து அவரிடம் ஒழிப்போம் சாமி சொல்றார். அப்படி வராதவர்களுக்கு இன்னும் எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும், அவரையும் சொல்லிட்டார். அது விழாதவர் அழுங்கி அவ்வளவும் பவப்பெருங்கடல் வீழ்வர். அந்த நிலையில வராதவங்கள்லாம் என்னன்னாரு, பவப்பெருங்கடல் பிறவியிலே வீழ்வர். தம் சொல்லிட்டு தம் பருவம் பார்க்கும் எம்மையும், அப்படின்னா உன்னுடைய பருவம் நீ முன்னேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னையும் தம்மையும் பாரார், அவர்களுக்கு தெரியலன்ட்டு. அந்த இருவினைப்பு வரலைன்னா அவங்களுக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரியாதுங்கிறாரு. தம் பருவம் பார்க்கும் எம்மையும், நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய பக்கம் எப்படி இருக்கு, நீ உன்னுடைய தினம் எப்படி குறைஞ்சிடு, நீ எப்படி முன்னேறனா உன்னை பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னையும் ஒன்னையுமே உனக்கு தெரியாது அப்படின்ட்டு. தம் பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். அப்ப இந்த இருவினை ஒப்பு வந்தாச்சுன்னா சுவாமி அருள் புரியினான்னு தெரியுது. இந்த இடம் ஒரு ரொம்ப நயமான இடம். என்னன்னா இருவினை ஒப்பு வரணும், சரி தெரிஞ்சது. எப்படி சார் வரும்? இருவினை இப்போ வந்தால் அடுத்தல மலபரிபாக முக்தி இன்பம், சத்தியநிவாதம் முக்தி இன்பம், அதெல்லாம் கரெக்டு சார். இருவினை ஒப்பு எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்க. வரணும்னா எங்கேருந்து வரும்? தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியத்தில் ஒரு செய்தி சொல்கிறார். பண்டார சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தி தேசிகர் நமசிவாயமூர்த்திகள்கிட்ட பாடம் கேட்டவங்க. நமசிவாயமூர்த்திகள் காலத்தில் இளையப்பட்டத்தில் இருந்தவங்க. அவங்களும் அம்பலவான தேசிய மூர்த்திகள் ஒன்றா துவிதி ஆசிரியராக இளையப்பட்டமாவை இருந்தே முக்தி இன்பமும் அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் அப்புறம் அம்பலவான தேசிய மூர்த்திகள் 3ஆம் பட்டத்துக்கு வராங்க. அந்த தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம்னு ஒரு நூல் செஞ்சாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்கள் அந்த பண்டார சாத்திரமெல்லாம் ஏன் பயிலணும்னா இந்த மாதிரி செய்திகள், அது நூல்கள் முழுமே அப்படி தான். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா மெய்கண்ட சாத்திரத்தில் என்ன சொல்லிடுச்சு, இருவினை ஒப்பு வந்தால் அதுக்கப்புறம் மலபரிவான் சத்தியவான்னு சொல்லிச்சு. இருவினை ஒப்பு எப்படி வரும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ சொல்லலைன்னா இருவினை ஒப்பு வரணும்னு சொல்லிடுச்சு, அல்லது குருநாதர் அருள் அப்படின்னு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணால், அதுதான் அந்த பண்டார சாத்திரனுடைய சிறப்பு, அனுபவிச்சு எழுதுவங்க. ஏன்னா அந்த பீடத்தில் இருந்தவங்க, சுவாமியை அனுபவிச்சவங்க அவங்க. அதனால் அவங்க என்ன எழுதுனா இருப்பாருங்க, அருமையாக சொல்றார். திண்மையாம் சாதகர் ஊழ் அறிந்திடினும் துணை மறவார். முதல்ல ஒரு வார்த்தை போட்டார், திண்மையாம் சாதகர்னாரு. முக்தி இன்பத்தை பெற வேண்டும்னு உறுதியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இருவினை போகிறோம். அதனால திண்மையாம் சாதகர், திண்மைன்னு அந்த உள்ள சாதகர், ஊழ் அறிந்திடினும் அப்படின்னா ஏதோ ஒரு வினை வந்து தாக்குனாலும் துணை மறவார், சுவாமியை மறக்க மாட்டாங்க. முதல்ல சொன்னார், எவ்வளோ பெரிய வினை தாக்குனாலும் சரி. என்ன அந்த மாதிரி ஒரு சங்கடம்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் சுவாமி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க. திண்மையாம் சாதகர் ஊழறிந்திடினும் துணை மறவார் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளை சொல்றார். செய் விளையாட்டினை மறவாது பிளந்த, அருமையாக சொல்லிட்டேன். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து தட்சிணாமூர்த்தி தேசியர் நாங்கள் ஒரு நாள் ஒருத்தர் இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம புராணத்தில். அவர் என்ன சொல்கிறாரு, லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறார். இன்னை வரைக்கும் உள்ளது, குறிப்பாக தாய்மார் எழுத்தாந்து வீட்டில் ஒரு 2 வயசு 2.5 வயசு ஒரு பேரனோ பேத்தியோ, எந்த வீட்லையாவது மணி 8 o'clock டின்னர் டைம் சாப்பிடு அப்படின்னு அந்த குழந்தை வந்து சாப்பிட்டுருமா? யார் வீட்லையாவது இருக்கா பாருங்க, இருக்க. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து அதுக்கு ஏற்ற உணவு, அது என்ன சாப்பிடுமோ அந்த உணவை தயார் பண்ணி, அது எந்த தட்டில் சாப்பிடுமோ அந்த தட்டில் வச்சு, இல்லைங்களா? அப்படி பின்னாடி அந்த காலத்தில் நிலவெல்லாம் காட்டினாங்க, இப்போ நிலவெல்லாம் காட்டுறதில்ல. இப்போ வந்து ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியே காட்டினாங்க, இப்போ மொபைலே வந்து காட்டி, இல்லைங்களா? அந்த மொபைலில் உள்ள பாட்டெல்லாம் இந்த பாட்டியும் பாடுது, ஏன்னா பாடி பழகிருக்கு கொஞ்ச நாள். அதனால் இதுவும் கூட பாடி
ஒன்றுக்கு கடைசியில் சாப்பிட மாட்டேங்கானா. இவ்வளவு போனாலும் 8 மணிக்கு தட்டை தூக்கிட்டு போகிற அம்மா கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு தெரு முடிஞ்சு இந்த திரும்ப வீட்டுக்கு வந்துடுது. குழந்தை சாப்பிடலை, அம்மா தேடு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைக்கு பிடித்தமான அதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த உணவும் அந்த சூழலையும் விரும்பும் பொருளையெல்லாம் காட்டிய போதும் கூட அந்த குழந்தை அது வேண்டாங்க. ஏன்னா அது ரோட்டில் போய் விளையாடணும், அதில் தான் விளையாட்டில் தான் குறியாக இருக்குது, சாப்பிட வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கழிச்சு அந்த அம்மா சாப்பிட்டா தான் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லைனா நான் உனக்கு அந்த இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், அம்மா உங்களுடைய டூ அப்படின்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல ரொம்ப விருப்பத்தில் இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய விருப்பை காட்டுறாங்க. நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன், நான் உனக்கு அதை செய்ய மாட்டேன், நான் ஏதோ சொல்லுவாங்க. இல்லை ஒன்று ரொம்ப கடையில் முடிஞ்ச ஒன்று ரொம்ப இதாகிடுச்சு, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணாங்க, முதல்ல சொத்துன்னு ஒரு அடி வச்சுட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடாது. என்னென்னது அது விளையாட பொருள் கிடையாது. அப்போ என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அதுக்கு ஏற்பட்டாலும் அது விளையாட்டிலே கவனமாக இருக்கு. துன்பம் தருத மாதிரி ஒன்று செஞ்சாலும் விளையாட்டிலே கவனமாக இருக்கு. அது மாதிரி ஆன்மாக்களாகிய நாம் அந்த மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, குழந்தை அந்த விளையாட்டில் குறியா இருப்பது போல நாம பெருமான் செய்கிற விளையாட்டில் குறியா இருந்தா போறோம், அது இறைவனை போரும் சொல்றாரு. சேய் விளையாட்டினை மறவாத அணை அடித்து ஊட்டிடினும் மிக என்மையாம் குணக்கோமான் இயங்கிடும் ஆவடுதுறை வாழ் எனும் நமச்சிவாயன் எனக்கு அளித்த நெறி இவை தேரேன். என்மையாம் குணக்கோமான்கிறார். என்மையாம் குணம்னா என் குணங்களை பொருந்தியன்னு அர்த்தம். என் குணம் பொருந்தியன்னு சுவாமி நமசிவாய மூர்த்தியோட சிவபெருமானா பார்க்கிறார். எப்படி இல்லை, என்மையாம் குணக்கோமான் இலங்கிடும் ஆவடுதுறை வாழ் எனும் நமச்சிவாயன் எனக்கு அளித்த நெறி இவை தேரே. அப்போ நமசிவாயமூர்த்தியோர் எப்படி பார்க்குறாருன்னா சிவபெருமானாவே தான் பார்க்குறாரு. என்மையாம் குணம்னா என் குணம் அவன் தான். அது என்ன சொல்றார், திண்மையாம் சாதகர் ஊழ் அறிந்திடனும் துணை மறவார் சேய் விளையாட்டினை மறவாது அணை அடித்து ஊட்டிடணும்னர். அதுதான் இருவினைப்புக்கு எக்ஸாம்பிள் ஆட்ட. அதனால குழந்தை எவ்வளவு, அப்ப நம்ம யார்கிட்ட பாடம் படிக்க வேண்டியிருக்கு, சித்தாந்த பாடத்தை இருவனை வைப்ப நம்ம பேரண்ட்டை பேத்திட்டு படிக்க வேண்டியிருக்கு. 2-3 வயசு குழந்தை நமக்கு சொல்லி தருது, நீ நெய்யை ஊற்று, தேனை ஊற்று, என்ன வைய, டிவியை போடு, மொபைலை காட்டு, நோ நான் விளையாட்டில் ரோட்டில் போய் விளையாடணும். அல்லது நீ சத்தம் போடு, உனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன், நீ ஒரு அடி நீ திட்டு, நோ கவலைப்பட மாட்டேன், நான் ரோட்டில் போய் விளையாடணும். இதுதான் இருவினை ஒப்புக்கு வழியா. வரக்கூடிய செயல்கள்லாம் இன்பமாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய செயல் துன்பமாக இருந்தாலும் சரி, பெருமானுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன்னு இருக்கிறது எப்படி குழந்தை விளையாட்டில் குணமாக இருந்ததோ அதுபோல வழிபாட்டில் தெளிவாக இருந்தோம்னா அதுதான் இருவினை ஒப்புண்டு போயிட்டார். இன்னைக்கு செய்தியும் அதுதான். என்ன சார் சொன்னார், 2 மணி நேரம் அந்த ஏதோ சொல்லிட்டேன், அதாங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னு வழி போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொன்னார், இருவினை ஒப்பு எப்படி வரணும்னு வழி சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி சொல்கிறார். அதான் அதனால அவருக்கு அந்த இருவினை போந்தல் நம்பதம் கொடுத்து சுவாமி சொல்றார். நம்பதம் கொடுத்தோன்னா சிவமாம் தன்மை. நம்பதம் கொடுத்து இடர் ஒழிப்போம். என்ன இடர்? பிறவி இடரை ஒழிப்போம். இல்லாதவங்களுக்கு, அது இல்லாதவர் அந்த நிலைக்கு வராதவர்கள் அழுங்கி, அழுங்கினா இதிலேயே அழுந்தி அவ்வளவும் பவப்பெருங்கடல் வீழ்வர் அவங்க. அதனால இந்த பிறவியில தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். பருவம் பார்க்கும் தம்பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். அவர்களுக்கு நான் உங்களுடைய நிலையவே பார்த்து கொண்டிருக்கின்ற என்னையும் தன்னையும் அந்த அவர்கள் அறிவதில்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த பாட்டில், ஏன்னா அந்த இருவினை ஒப்புங்கிறது சைவ சித்தாந்தத்தில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதுதான். ஏன்னா மாறி மாறி பிறவியில் வந்துக்கிட்டு இருக்கிற நம்ம, இப்போ நம்ம கூட சொல்லணும்ல, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ், ஆனால் 12th வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அதுதான்டா லைஃபு, நல்லபடிடா தங்கம், வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறது இந்த 12th மார்க்கு தான்டா. அப்பாவால் உனக்கு இந்த கேபிடேஷன் ஃபீலாம் கொடுத்துலாம் வாங்கி கொடுக்க முடியாது. நீ நல்லா படித்தேன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். 5ஆம் கிளாஸில் இது சொல்லலை, 6ஆம் கிளாஸ் சொல்ல, 7ஆம் கிளாஸ் சொல்ல. ஏன்னா 7 முடிஞ்ச 8, 8 முடிஞ்ச 9, 9 முடிஞ்ச 10. ஆனால் 12 வருத வரைக்கும் 12க்கு அதுதான்டா லைஃப். அது மாதிரி ஒரு பிறகு விட்டு ஒரு பிறகு, ஒரு பிறகு விட்டு ஒரு பிறகு, இப்படியே எவ்வளோ நாளுக்கு 12ஆம் கிளாஸு 15ஆம் கிளாஸு 18ஆம் கிளாஸு 20ஆம் கிளாஸ்லாம் போக முடியும்? இல்லை, ஒரு இடத்துல பிரேக் ஆகணும். அந்த பிரேக்கு இங்கே 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி அங்கே இருவினை உப்பு.
அதனால் அப்போ அது அப்புறம் இருவினைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுவாமியோட எழுதுறாரு, இருவினைப்பு மலபரிவாம் சத்தினிவாதம் உடன் எழுதலாம் நூல் இருப்பினார். அப்படியா இருவினைப்பு மலபரிவாம் சத்தினிவாதம் உபதேசம் கூட்டி போயிட்டான். சார் நேற்றுங்க ஒரு திறந்தாரே அப்படின்னாரு. அவர் அங்கே மேலே சுவாமி திருவடியில் இருக்கு, இப்போல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது போனான்ட்டு. நேற்று வரைக்கும் நம்ம கூட பிறவியில் இருந்தாருனாரு. அது அப்போ பெத்த நிலையில், இன்னைக்கு முக்தி நிலையில். ஒரே நாள் நடக்குமா சார்? இன்பினில் இனிதென்றல் இன்றுண்டல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது திருவள்ளுவர் பயன் சாத்தன். ஒரே நாளில் ஒரே பிறவியில் கிடைக்குமானார், கிடைக்க முடியாது. சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து முத்தாந்தம் பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் சித்தியார். ஒரே பிறவில இவ்வளத்தையும் பண்ணி வச்சு கூட்டு போயிடறான். அவனுக்கு என்ன சார், அவனுக்கு ஆற்றல் இல்லையா, கருணை இல்லையா? இல்லைங்களா? எல்லாம் இருக்கு. நாம் மட்டும் கொஞ்சம் அப்படி அவன் பக்கத்தில் அப்படின்னு கை நீட்டினா அப்புறம் வந்துட்டு போயிடும். நம்ம தான் அந்த உலகத்தில் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் நாள் இருந்து விட்டு போயிடலாம். அதனால் அவன் போனான்னு அவன் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். ஒரே பிரிவுலெல்லாம் செய்வாரான் சார், செய்கிறான். தினம் படிக்கிறோம், அவசர அவசரம் படிச்சுக்கிறோம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்கள் உரைந்துடைய இன்னொருகள் ஏற்ற ஓடு ஓடு ஓட்டுறோம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படி யோசிச்சா தானே தெரியுது. பிறந்த பிறப்போடு இதுதான் கடைசி பிறவின்னு பண்ணிட்டு போயிடுவாங்கிறானே. அப்படிலாம் செய்கிறான் சுவாமி, அவனுடைய கருணை சொல்லிட்டு உபதேசத்தை அடுத்த பாட்டில் சொல்கிறார். என்று கூடும் இப்பருவம். அடுத்த அருமையான கேள்வி வருது இப்போ. சரி சார், இருவினைப்பு வந்தவங்க அப்படி போயிடுவாங்க, வராதவங்க பிறவியில் இருப்பாங்கன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க. அந்த பக்கம் வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ தட்சிணாமூர்த்தி தேசிகர் சொன்னதை நம்ம ஒன்று சொல்லிட்டோம். என்ன சொன்னோன்னா, நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் சுவாமி திருவடியே கதின்னு இருக்கணும்னு சொன்னோம். அதுக்கும் ஒரு இது வரணுமே, சுவாமி திருவடின்னு இருக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வரணும் இல்லையா? சாமி இல்லைன்னு சொல்லுதவன் இருக்கான், பிறவி என்பது வேற கிடையாதுன்னு பேசுகிறவன் இருக்கான், வினை என்பது இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கான். இப்போ அதனால் அந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு வழி சுவாமியே சொல்கிறார். மாணிக்கவாசகர் நமக்காக சொல்கிறார், டெக்னிக் என்ன செய்யணும் சொல்கிறார். என்று கூடும் இப்பருவம் என்று இயம்பில் யாம் இருந்து உள இடந்தொரும் இறைஞ்சி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையாவது நணுகும் என்று அறிநீ. முதல்ல ஒன்று சொன்னார், என்றும் என்று கூடும் இப்பருவம். இந்த இருவினை ஒப்பு வந்தா பிறவின் அது எப்போ வரும் எங்களுக்கு, நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொன்னா கேட்டீங்கன்னா சொல்றேன். சுவாமி சொல்றார், என்று கூடும் இப்பருவம் என்று இயம்பில் கேட்டீங்கன்னா யாம் இருந்து உள விடந்தோறும் இறைஞ்சினர். நான் எந்தெந்த ஊர்லெல்லாம் கோயில் ஒன்று இருக்கிறோன்னெல்லாம் அங்கெல்லாம் வந்து வணங்கிங்கிற சிவத்தலங்களை எல்லாம் சென்று வழிபாடு செய்யணும். யார் சொல்றா? சுவாமி சொல்றான். ஏன் நம்மால் இப்போ கேள்வி கேட்கலாம், தூணிலும் இருப்பார் துருமையிலும் இருப்பார் நீங்கள், ஏன்னா அங்கே போனா தான் இருப்பார், அங்கே இருக்க மாட்டார் அவர், அப்படிலாம் கேட்கலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தன் சொல்லலாம், என் மனசு சுத்தமாக இருக்குது, நான் ஏன் கோயில் போகணும் அப்படிங்கிறான். நான் கேட்டேன், உங்கள் மனசு சுத்தமாக இருக்கு எப்படி பார்த்தீங்க? என்ன கை சுத்தமாக இருக்குன்னா தெரியுது, கால் சுத்தமாக இருக்கா தெரியுது இல்லைங்களா? மனசு சுத்தமாக இருக்குது, இதயம் சுத்தமாக இருக்குன்னு எப்படி யாருக்கு தெரியும்? கிட்னி சுத்தமாக இருக்கலையான்னு நமக்கு என்ன சார் தெரியும்? ஸ்கேன் பார்த்தப்பறம் தானே தெரியுது. இது சுத்தமாக இருக்கா இல்லையான்னு ஸ்கேனில் பார்த்தா கொடுத்து, ஏன்னா மனசு ஸ்கேனில் வரவே மாட்டேங்குது. ஹார்ட் பிரெயின் கிட்னிலாம் வந்துடுது, மனசு ஸ்கேனில் வராது. மனசே வராத போது அது சுத்தமாக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு எங்கே தெரியும்? அதனால் இப்போ மக்கள் எல்லாம் கேள்வி கேட்குறேன், கேட்டால் அறிவியல் பூர்வமாக நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறான். ஆனால் சொல்லிட்டார், முதல்ல திருக்கோயில் வழிபாடு செய்யணும். அது சைவத்தில் வலியுறுத்தப்பட்டு சொல்லிட்டார். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் சொல்கிறார். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, இதில் என்ன பண்ணிக்கிறானுங்கன்னா, ஏதாவது தப்பாக நினச்சிக்கூடாது, இந்த பார்க்குறோம் நம்ம ஆட்கள் அப்படி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு வரி எடுத்துக்கிறான் சார். ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஏதோ ஒரு பாட்டில் ஒரு வரி எடுத்துக்கிட்டு தன்னுடைய கொள்கைக்கு அதான் சான்றுன்னு வந்து நிற்கிறான். உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறான், கை இப்படி வச்சுக்கிறான். ஊனுடம்பு ஆலயம். அப்புறம் எதுக்கு ஆலயம் போனோம்? நான் சொன்னேன், தம்பி இந்த பாட்டு எங்கப்பா இருக்கு? அவனுக்கு தெரியல இந்த பாட்டு எங்க இருக்குன்னு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், அவ்வளோதான், அதுக்கு மேலே தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் அவன் சொல்லி திருமந்திரம். சரி,
ஒரு பாட்டு 4 வரி இருக்குல்ல தம்பி? ஆமாம் சார். அடுத்த வரி தெரியுமா உனக்கு? ஆமாம் சார். சொல்லு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசம். சரி, அப்புறம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெளிஞ்சிட்டியா நீ? இல்லை, அது தெளிஞ்சிட்டு வாப்போ. தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்னா தெளிதல் என்னைக்கு வரும்? அது வரைக்கும் திருக்கோயில் போல வழிபாடு செய்யணும்ல, அப்பதானே வரும். இப்போ என்னம்மா அந்த மாதிரி என்னன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு கேட்டு. அதனால் இவர் சொல்றாரு, ஏன்னா இந்த திருக்கோயில் வழிபாடு செய்யணுமா, தல யாத்திரை போகணுங்கிற சுவாமி சொல்றார். யாம் இருந்து உளை இடம் தோறும் இறைஞ்சி அப்படின்னு அங்கே போய் வழிபாடு செய்து. அதனால தானே தேவாரத்தில் அங்கங்க சொன்னாங்க, நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம். எப்படி? சென்று நீ திருவேட்களத்துள்ளுரை. திருவேட்களத்து பெருமான யூடியூப்ல பார்த்துக்கன்னு சொல்லி அவரு சென்று நீ அங்க போய்ங்கிற இல்லைங்களா? அதான் சொல்றார், யாம் இருந்துளை இடந்தோறும் இறைஞ்சி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையாவது நனுகும் என்று அறி நீங்கிறார். ஏன்னா உபதேசம், இதை தெரிஞ்சுக்கோ நீ. அவர்கிட்ட இது 1-to-1 டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா 999 சிவகணங்கள்ல இருந்து தள்ளி நல்ல ஞாபகம். இப்ப மணி என்னங்க? 6:35 6:10 தான் இருக்கு. சரி, கூட கொஞ்சம் ஆயிட்டு 6:40 காலை 6:40. ஏன்னா உபதேசம் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஐகாசம் காலை 6:40. அதனால நீ அவர்கிட்ட சொல்றார், அத்தையாவது வார்த்தை போட்டார் பாருங்க, நன்றி சேர் சிவபுண்ணியம். ஏன்னா வேர்ப்பிள்ளை எழுதுறாரு, ஏனைய பசு புண்ணியத்திலிருந்து பிரித்து சிறப்பு நோக்க நன்றி சேர் சிவபுண்ணியம் என்றார் உரை. ஏன்னா அது உயர்வு. அதனால அதுக்கு நன்றி சேர் சிவபுண்ணியம் போட்டு புரியும் நன்மையாவது நணுகும் என்றார். திருக்கோயில்ல போய் வழிபாடு செய்யறது சிவபுண்ணியம்னு எழுதினார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நிறைய புண்ணியம் செய்வோம், அது நான் செய்யறேன்னு நினைச்சு செய்யறதெல்லாம் பசு புண்ணியமா நிற்கும். திருவருளால் இது நடக்குன்னு செய்யறதெல்லாம் பதிபுண்ணியம். திருக்கோயிலில் போய் வழிபாடு, அவனை இறைஞ்சு நின்று வழிபாடு செஞ்சு எல்லாம் பெருமானுடைய திருவருளால் நான் இன்னைக்கு இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அது என்னன்னாரு சிவபுண்ணியம், பதிபுண்ணியம். அப்படி ஒரு அர்த்தம் சொல்றாரு. யாம் இருந்து உளை இடந்தோறும் இறைஞ்சி நன்றி சேர் சிவபுண்ணியம் புரியும் நன்மையாவது நணுகும். அப்படி போய் வழிபாடு செஞ்சா அது நன்மை தரும். எந்த நன்மை தரும்? இருவினை ஒப்புக்கு வழிவகுக்கும் நன்மை தரும் என்று அறி நீ. இதை தெரிஞ்சுக்கோ. மன்றில்லான நம்ம வாங்கின புத்தகத்தில் மன்றி வானன் இருக்கு, அது மன்றில் ஆனன்னு இருக்கணும். மன்று என்பது அவன் நடனம் ஆடக்கூடிய இடம். அதனால மன்றிலான எம் இயல்பு உனக்கு உரைக்கும் மாசிலா உரு 3 அற்று அருவம் 1 பேரொளி 1 அரு உருவம் 1 தான் அருளும் உருவம் என்று உணர்வாய். 3 சொல்லிட்ட, அருமையா சொல்ற. மன்றிலான எம் இயல்பு, மன்றுனா நடனமாடுற இடம். நடனமாடுற அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய என்னுடைய நிலை என்ன நான் உனக்கு சொல்றேன்னு. அது ரொம்ப நுட்பமா வேர்ப்பிள்ளை எழுதிட்டாரு. மன்றி என்பது பராசக்தி வடிவினன் ஆயினர். மன்றிலான எம் உறவுன்னா சக்தி நானுமாய் இருக்கிற உறவு. ஏன்னா உனக்கு அருள் புரியிருக்குன்னு ஒரு அர்த்தப்பட்டார். உனக்கு அருள் புரிதல்னு சொன்னாலே அம்மா அப்பாவும் சேர்ந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவங்க 2 பேரும் வந்தால் தான் அருள் புரியுது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய. அதனால என்ன பண்ண அந்த இடத்துல மன்றி என்பதனை பராசக்தி வடிவம் என கொள்கன்னு உரை எழுதுறார். இருக்கட்டும். மன்றிலான எம் இயல்பு உனக்கு உரைக்கும். நான் சொல்றேன் உனக்கு என்னுடைய இயல்பு மாசிலா உரு 3 மாசிலா உருனர். ஏன்னா நாம வச்சிருக்கிற இந்த உருவெல்லாம் மாசுடைய உரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுக்குமை. சுவாமியினுடைய உடம்பு எப்படின்னாரு? தூய உடம்பினர். அவனுடைய எண் குணத்திலேயே 2வது குணமா நம்ம என்ன சொல்லுவோம்னா தன்வயத்தனாதல். அடுத்து என்ன சொல்லுவோம்னா தூய உடம்பினன். ஏன்னா அருளே வடிவாய் உடையவன். இந்த உடம்பு அப்படி கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த உடம்பு அழுக்கு மெய்யோடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பால் அது ஒன்றானார். சுந்தரமுச்சன் இல்லைங்களா? இவரே
புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடின்னு தானே சொன்னார். வெளியே ஒரு தோலை போட்டு பேக்கேஜ் போட்டு நல்லா பண்ணி விட்டான், உள்ள இருக்கிறது அவ்வளோ அப்படிதானே, புழு அழுக்கு மூடின்னு சொன்ன. யாக்கைக்கோ நாலடியார் சொல்ற ஈச்சிறகு அன்னம் அது தோல், ஈச்சிறகு அன்னம் ஒரு தோல் உரினம், காக்கை கடிவதோர் கோள்னர். வேண்டுமே காக்கை கடிவதொரு கோள்னர். ஈச்சிறகு அன்னம்னா ஈயினுடைய அந்த சிறகு எவ்வளவு இருக்கும், அந்த அளவுக்கு இந்த தொழில் லேசா பிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உள்ள இருக்க லட்சணத்துக்கு அதை கொத்துறதுக்கு காக்கா கூட்டம் கூட்டமா வருமா, அந்த காக்கா அடிக்கிறதுக்கு ஒரு கோல் வச்சுட்டு கூட்டமா நின்று விரட்டணுமா. இந்த உடம்புக்குள்ள இருக்க லட்சணம் அவ்வளவுதான்ட்டு. ஆக்கைக்கோர் ஈச்சிறகு அன்னமதோர் தோல் உரினம், வேண்டுமே காக்கை கடிவதொரு கோள்னர். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள கேவலம். புன்புலால் யாக்கை புரை கனியும் இல்லைங்களா, யாக்கை அவ்வளவுதான் இதுக்கு. அதனால அது சொல்ல, இது நமக்கு சுவாமிக்கு எப்படின்னாரு. அதனாலதான் அவருக்கு சொல்லும் பொழுதே மாசிலா உரு, மாசிலா உரு மூணு உருவான் அது சொல்றாரு. 3 அவற்று அருவம் 1, பேரொளி 1, அருவுருவம் 1, தான் அருளும் உருவம் என்று உணர்வாய் 3 சொன்னார். அருவம் 1, அருவம்ங்கிறது தான், அருவம்ங்கிறதே உருவத்தினுடைய ஒரு பகுதியாக சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அருவம்னா இந்த இடத்துல சுவாமி 3 எப்படி இருக்கிறான் சொல்ற. அருவம் இவர் எழுதுகிறார் உரையில, பாசமாகி இருளை நீக்கும் கோடி பிரகாசமாய் எல்லா உயிர்க்கு உயிராய் அளத்தற்கரிய ஒளியாய் நின்மலமாய் நிற்றல். இதான் அருவம்னு. எல்லா உயிருக்கு உயிராய் சுவாமி உள்ள நிற்கிறது, அது அருவமாய் நிற்கிறான். அருவுருவம் சொல்லார், எல்லாரும் வந்து வணங்கத்தக்க சிவலிங்க தேர்மேனியாய் நிற்றல். இவர் இன்னொருபடி மேல போவார். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அன்னைக்கு சோதி பிளம்பாய் காட்டினானே, அதுதான் அருவுருவம்னார். வந்து அப்புறம் உருவம், அதுதான் வந்து இவர் பக்குவத்தை உடைய உனக்கு சாத்திர தீட்சை செய்கின்ற இக்குருவடிவமே, அதான் உருவம். குருவடிவமாய் வந்து குருவடிவாய் குவலையந்தன்னில் ஔவையார் இல்லைங்களா. அதனால அந்த அது வந்து உருவம். அப்ப 3 சொன்னார். மாசிலா உரு 3, அவற்று அருவம் 1, பேரொளி அன்ற அருவுருவம் 1, தான் அருள் உருவம் தான் அருளும் உருவம் என்று உணர்வாய். தான் அருளும்னா இப்போ உனக்கு சாத்திர தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறனே, இது ஒரு உருவம். அப்ப உருவமாயும் அருவமாயும் அருவுருவமாயாம் இருப்போம் என்று தன்னை வந்து சொன்னார். சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றார், இந்த 3 உரு உனக்கு அரிய இசைந்த பேரருள் இயம்பும் இவ்வுருவம் வந்தி யாவரும் பணிவதற்கு எளிதாய் வரமெலாம் தர வரும் அருவுருவம் பந்தமாகிய மலவிருள் அகற்றும் பருதியாவுள பல்லுயிர்க்குயிராய் அந்த மாதிகள் அளப்பரும் ஒளியா அமலமாகும் அவ் அருவெனும் உருவம். இப்ப நான் சொன்னது தான் அந்த பாட்டில் தான் முதல்ல சொன்னேன். இந்த 3 உனக்கு அறிய, நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறிய இப்போ, அதனால உனக்கு அறிய இசைந்த பேரருள் இயம்பும் இவ்வுருவம். பேரருள்னா கருணை. இந்த சாத்திர தீட்சை என்ற கருணையால் நான் இப்போ உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன், இது வந்து உருவம். வந்து யாவரும் பணிவதற்கு எளிதாய், திருக்கோயிலில் இருக்கிற திருமேனி யார் வேணாலும் வந்து வழிபாடு செய்வதற்கு யாவரும் பணிவதற்கு எளிதாய் வரமெல்லாம் தர வரும் அருவுருவம். அது சதாசிவ திருமேனி அல்லது அருவுருவ திருமேனின் சிவலிங்கமாய் பந்தமாகிய மலையிருள் அகற்றும், ஆணவமலத்தை நீக்குகின்ற பருதியாய், பருதின சூரியன், ஆணவம் என்கின்ற இருளை ஓட்டுகின்ற சூரியனாய் பருதியாய் உள பல்லுயிர்க்கு உயிராய், எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராய் அந்த மாதிகள் அளப்பரும் ஒளியா, அந்த மாதிரி இல்லாமல் அளத்தற்கரிய ஒளியா இருக்கின்ற அமலமாகும் அவ்வுருவம் எனும் அருவுருவம். அப்ப 3 இருக்கிறான். உருவம் தாங்கியும் வந்து இருக்கிறான், அருவமாயும் இருக்கிறான், சிவலிங்க திருமேனிய அருவுருவமாயும் இருக்கிறான். 3 இந்த 3மே
சித்தியார் சொல்றார். இம்மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானேன். அவன் இப்படி மூணா அருவமாயும் உருவமாயும் அருவுருவமாயும் இருக்கிறதெல்லாம் கூட எதுக்குன்னா நாம இன்னொரு முறை இந்த உருவம் தாங்கி இங்க வராம இருக்கணும், நமக்கு கருணை புரியறதுக்காக அப்படி அவன் வாரான் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ இதுவரைக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு இப்படி மூணா இருக்கும்னு சரி. இப்போ அந்த நிலைக்கு இப்போ இந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யணும் அதெல்லாம் வந்து சொன்னார். அதெல்லாம் சொன்னது வந்து பொது வகையாக சொன்னது. அடுத்த 4 பாட்டு என்ன பண்ண போறாரு, சிறப்பு வகையால் சொல்ல போறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களாம் நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும் டீச்சர் சொல்கிறாங்க. இது பொது வகையாக சொல்கிறது. இந்த கேள்வியை படிச்சுக்கிடா, பரீட்சையில் இது முக்கியம், இதை கரெக்டாக எழுதணும், மனப்பாட பாட்டு தப்பு இல்லாமல் எழுதணும், அதில் அந்த பங்க்சுவேஷன் மார்க்லாம் ரொம்ப முக்கியம், அதில் மிஸ் பண்ணிடுற அதுக்கே மார்க் போயிடும், நான் வச்சுக்கோ. இப்படி வந்து இது சிறப்பு வகையாக சொல்கிறது. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணார், உனக்கு உபதேசம் முதல்ல மலம்னு இருக்குது, அப்புறம் வினைன்னு இருக்குது. வினையிலேருந்து நீங்கன்னா வினை ஒப்பு வரணும், வினை ஒப்பு வரணும்னு நீ கோயிலெல்லாம் போய் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் வந்து சின்ன அந்த வினை என்பது தாமே பலன் தராது, அதை நான் தான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பொது வகையான உபதேசம் சொல்லி இப்போ நான் வந்து 3ஆ இருக்கேன், உருவமாக இருக்கேன், அருவமாக இருக்கேன், அருவமாக இருக்கேன், இவ்வளவும் பொது. இப்போ அடுத்தால நீ என்ன செய்யணும் அதை விசேடமாக சொல்கிறேன். என்ன சொன்னார், சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பாட்டு தனியாக அமைச்சார். உண்மையிலே சொல்கிறேன், இதுதான் புராணம். இதுதானே இதுன்னு சொல்ல, புராணத்தினுடைய சிறப்பு சொல்ல. இந்த சரியை பற்றி எப்படி இருக்கணும் சாத்திரம் சொல்லிச்சு, இல்லைன்னு சொல்ல. சாத்திரம் சரியை சொல்லும்போது என்ன சொல்லிருச்சுன்னா, சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாதமார்க்கம் என்று சங்கரனை அடையும் நன்மார்க்கம் 4வைதாம் ஞான யோகம். அது எங்க எடுத்துட்டு போகுதுன்னா, நற்கிரியை சரியாயே நற்கிரியா சரியை எனும் நவிற்றுவதும் செய்வர். சிதியார் சொன்னார். சாத்திரம் முதல்ல இந்த சரியை அப்படிங்கிறத எப்படி பார்த்ததுன்னா, சரியை செய்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சாத்திரம் அப்படி பார்த்தது. சரியை செஞ்சா என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு சாலோகங்கிற பதவி கிடைக்கும். இதுதான் சாத்திரம் பார்த்த பார்வை. திருமுறை கந்தம் அதே சரியை. அப்புறம் சுவாமி சொன்னார், அந்த சரியைங்கிறது என்னன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்ச தேவான். நிலை பெறுமாறி எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மிளக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சய போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. சாத்திரம் சொன்னது சரியை செஞ்சா சிவலோகம் கிடைக்கும், சாலோக பதவி கிடைக்கும். திருமுறை சொல்லிச்சு அந்த சரியைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போனோம் மெழுகணும், அங்கே வந்து இடத்த அந்த இடத்த சுத்தப்படுத்தி வைக்கணும், பூமாலை நீங்களே கட்டி சாமி கொண்டு போகணும்னா போகும்பொழுது சுவாமியை புகழ்ந்து பாடணும், ஆமாம் வழிபாடு செய்யணும். இதுதான் சரியை. புராணம் சொல்லிச்சு. சும்மா என்ன நிறைய இருக்குது, ஒரு அறிமுகம் செஞ்சிடறேன், அடுத்த வாரம் வச்சுருக்கேன். பூ கொண்டு போடணும்னு சொன்னீங்களே சார், என்ன பூ போடணும் புராணம் சொல்லு, என்ன பூ போடணும். சரி, அந்த பூச்செடி நீங்கள் வீட்டில் வைக்கணும், மரம் அந்த எந்த இடத்துல பூச்செடியை வைக்கணும் அப்படின்னு அந்த நிலத்துக்குள்ள இலக்கணம் என்ன 2. 3வது, அதை யார் பறிக்கணும் பூவை. வீட்டில் வேலைக்காரம்மா விட்டு பூ பறிச்சுட்டு வா, நான் கோயிலுக்கு போகணும் இல்லையா, அது யார் பறிக்கணும் 3. 4, அதை எப்ப பறிக்கணும் 4. 5, அதை எப்படி பறிக்கணும், பூக்கூடையை எங்க வச்சிருக்கணும் நீங்க. இதெல்லாம் புராணம். ஒரு பூக்கு மட்டும் இவ்வளவு, இன்னும் அதை மாதிரி பூசைக்கு ஒன்னொன்னுக்கு இருக்கு. அந்த பூவை அதுக்கப்புறம் கொண்டு வந்து கட்டணும், எப்படி கட்டணும், என்னவா கட்டணும், இதெல்லாம் இருக்கல. பிச்சு உதறிட்டு அதுல வேர்ப்பிள்ளை இருக்கிறாரு. சரியைக்கு ஒரு 3 பக்கம் ஒரே எழுதுறாரு பாட்டு, கிரியைக்கு ஒரு 4.5 பக்கம் எழுதுறாரு. ஒன்னொன்னும் நம்ம அதனால நம்ம சரியினாலே பெருமாறு என்னதில்லை, அதான் என்ன திரும்பி சரியை வரும்பொழுதே சிவராமன் ஐயா வேற என்ன கொஞ்சம் மிரட்டார். உண்மையிலே ஒரு காப்பி வாங்கி கொடுத்து என்னை மிரட்டிட்டார் சார். இன்னைக்கு நீங்கள் பாட்டு போனாட ஒரு 10, 20 இலக்கணம்னு எல்லாரையும் பயங்காட்டிட்டு போயிட்டீங்க. வீட்டில் போய் யோசிச்சு எத்தனை இருக்குன்னு பார்த்து நிறைய பேர் ஆனாலும் இன்னைக்கு வரல அப்படின்ட்டார்.
அடியார் இலக்கணம் சொன்னது. அதே மாதிரி இப்போ சரியை நான் சரியில் இருக்கேன் கிரியையில் இருக்கேன் நம்ம சொல்கிற எல்லாருமே இவர் சொல்கிறத பார்த்தா நான் காலேஜில் படிக்கேன் நான் இதில் படிக்கேன்னு சொன்ன ஆள்லாம் நம்ம என்ன ஸ்கூல் அட்மிஷனே போடலன்னு தெரியுது. சார் மெழுக்குமிட்டுன்னு வருது, நேரம் ஆகிட்டனால பாட்டுக்குள்ளே போகல, மெழுக்குமிட்டுன்னு வருது. அதான் வீடு மெழுகுறமே நம்மளுக்கு தெரியாதா? அதுக்கு அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, அதுக்கு இலக்கணம் சொல்லுது. மாட்டு சாணத்துக்கு என்ன சார் இலக்கணம் சொல்ல முடியும்? எந்த பசுட்ட அதை வாங்கணுங்கிறாரு, அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுதாரு. இது அந்த பசு எங்கே போய் தடன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த சாணம் கீழே விழ முன்னாடி இலையில தாங்கிங்கிறது. ஒருவேளை கூடாத வழி அது சொல்றாரு, இலக்கணம் சொல்றாரு. ஒருவேளை முடியலைன்னா சுத்தமான நிலத்துல விழுந்த சாணத்தை மேலையும் கீழையும் நீக்கி எழுதுறாரு. அந்த சாணத்துல மேல் பதியும் கீழ்ப்பதி எடுத்து நடுப்பதி எடுத்துட்டு வரணுமா. எடுத்துட்டு வந்து வாவி நதி போல சுத்த ஜலத்திலே கழுவிங்கிறார். சாணியை கொண்டு வந்து நல்ல ஜலத்தில் கழுவி அதுக்கப்புறம் வந்து முழுகணுங்கிறார். அது மொழுகிறது எந்த தரையெல்லாம் அதை கொண்டு முழுகணும் அது எழுதுறாரு. எல்லா தரையும் புசு புசுன்னு மொழியிடக்கூடாதான். கருங்கல் தரையை ஜாணி போட்டு முழுகக்கூடாதான் எழுதுறாரு. இப்போ முழுகினான்னு சொன்னான்ட்டு நேரம் பிடிச்சி முழுகிடா எல்லா பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். எதை செய்யக்கூடாதுங்கிறார். உண்மையிலே அதை படித்தா சரியைக்கே நமக்கு ரொம்ப தூரம் அப்படிங்க பாட்டை சொல்லி ஆவலால் எமக்கா மலர் மரங்களால் ஆக்கம் மலர் பறித்து அவ்வம் மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்து தனப்பில் எம் புகழ் சாற்று அன்புடனாம் மேவும் ஆலயம் அழகு இடன் மெழுகள் விளங்க நல் விளக்கிடுதல் எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல் இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலகம் அளிப்போம். சுவாமி சொல்லிட்டார், இதெல்லாம் சரியை, இந்த சரியை செய்பவர்களுக்கு எம் உலகம் சிவலோகத்தில் இடம் இருக்குன்றார். ஆவலால் எமக்கா மலர் மரங்கள். ஆவலால் எமக்குன்னா சுவாமிக்குன்னு உள்ள தகுதியான சில பூக்கள் இருக்கான், அதைத்தான் வந்து இது பண்ணணுமா. எல்லாத்தையும் வந்து போய் போட்டாம் பிரச்சனை இருக்கக்கூடாதான். என்னென்ன மலர் போடலாம் எழுதுறார். இவர் உரையில் எழுதிட்டார். வில்வம், பாதிரி, கோங்கு, வன்னி, கொன்றை, சண்பகம், மகிழம், புன்னை, வெட்சி, கடம்பு, ஆத்தி, செருந்தி அப்படின்னு எழுதிட்டு எது போடக்கூடாதுங்கிறார். வெண்டாலை கருந்துளசி ஆகாதவையாம் அப்படிங்கிறார். பிடிச்சி பிடிச்சி துளசியில் வச்சு கெட்டி கொண்டு மாலையை கொண்டு மேலே போடக்கூடாதான், அது ஆகாததுங்கிறார் சொல்லி. அதனால் ஆவலாம் எமக்கா மலரங்கள் மரங்களால் ஆக்க அம்மலர் பறித்துங்கிறாரு. யாரு நம்ம தான் போய் செய்யணுமா? அதை வந்து நம்ம தான் அந்த மலரை பறி, ஏன்னா யாரையும் போய் பறிச்சு அப்படி இல்லையா, யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க பறிச்சு அதை. இது என்ன சொல்லிட்டு இது வந்து விதி. இது போக என்னெல்லாம் உபலக்கணத்தில் என்னெல்லாம் மலர்கள் போடலான்னு இருக்கு அது ஒன்று எழுதுறாரு. அலரி, நந்தியாவர்த்தம், வெள்ளெருக்கு, நாயுருவி, பொன் ஓமத்தை, செவ்வந்தி, வெட்டிவேர், தருப்பை, மறுக்கொழுந்து, விஷ்ணுகாந்தி, மாசிப்பச்சை, திருநீற்று பச்சை, பூளை, அருகு முதலிய செடிகளையும் கொடிப்பூவை தரும் மல்லிகை, முல்லை, இருவாட்சி, பிச்சி, வெண்காக்கொன்றை, கருங்காக்கொன்றை, கருமுகை, தாளி, வெற்றிலை முதலிய கொடிகளையும் செந்தாமரை, வெண்டாமரை, செங்கழுநீர், நீலோற்பவம், செவ்வாம்பல், வெள்ளாம்பன் முதலிய நீர்ப்பூக்களையும் விதிப்படி வைத்து வளர்த்தலும் கொள்ளப்படும் என்க விதி. இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த பூ பறிக்கிறதுக்கு ஒன்று சொல்றார். இது மட்டும் வாசிச்சிடுற, அப்புறம் அடுத்த வாரம் வச்சுக்கணும். பூ பறிக்கிறதுக்கு சொல்றார். யார் பறிக்கலாம் அது சொல்றார். விதிப்படி பூ கொய்தலாவது அது எப்படியா, 4 வர்ணத்துட்பட்டவராயும் அப்படின்னா யார் வேணாலும். அப்படின்னா 4 வர்ணம்னா வந்து அந்தனராக இருந்தாலும் சத்திரியா இருந்தாலும் சூத்திரா இருந்தாலும் சரி, வைசியர் யார் 4 வர்ணத்துட்பட்டவராயும் ஒரு கண்டிஷன் போடுறார். சிவதீட்சை
நியம ஆசாரம் உடையவராயும் இருப்பவர்னர். நியம ஆசாரம்னர் அப்படின்னா ஆசாரம்ங்கிறது மரபு வழிகள், அதுல நியமமானர் அப்படின்னா இடைவிடாது செய்பவர்கள். அனுஷ்டானம் காலையில் 6 மணிக்கு அனுஷ்டானத்தில் இருப்பார் சார். அவர் மாலை இருந்தாலும் சரி மனுஷன் அதில் கன்னா நிற்பார். அப்படி இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வழிபாட்டில் நியம ஆசாரம் உடையவராய் இருப்பவர் எப்படி செய்யணுங்கிறார். பூ பறிக்கிறதுக்கு வழி சொல்றார். இப்போ சூரியோதயத்துக்கு முன்னே எழுந்துன்னு சொல்லலை, ஸ்நானம் செய்து, அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது இல்லையே சுவாமி சொல்றார். சூரிய உதயத்திற்கு முன்னே ஸ்நானம் செய்து தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் தரித்து சந்தியாவந்தனம் முடிந்து அனுஷ்டானம் முடித்து 2 கைகளையும் கழுவி, கூடைன்னு சொல்லலை, பூங்கூடைன்னு சொல்லலை, திருப்பூங்கூடையை எடுத்து, என சுவாமிக்கு மலர் வருதான், திருப்பூங்கூடையை எடுத்து ஒரு தண்டு நுனியிலே மாட்டி உயர பிடித்து கொண்டேனும், அறைக்கு மேலே கையில் பிடித்து கொண்டேனும், திருநந்தவனத்திற்போய் சிவபெருமானை மறவாத சிந்தையோடு பத்திர புட்பங்களை எடுத்து அவைகளை பத்திரத்தான் மூடிக்கொண்டு திரும்பி வந்து கால்களை சுத்தி செய்து கொண்டு உள்ளே புகுந்து திருப்பூங்குடையை தூக்கி விடுதலாம். இது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி என்னும் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தானும் அறிக அப்படின்னு இங்கதான் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம்னு போட்டார். இது முதல்ல மலர் பறிக்கிறதுக்கா, அதுக்கப்புறம் மாலை கட்டுறதுக்கு சொல்றார். அதுக்கு ஒளி சொல்றார். சும்மா ஏதோ அதில் ஒன்று சொல்றாரு பாருங்க. விதிப்படி திருமாலை கட்டுதலாவது திருமாலை குரட்டை சுத்த சலத்தினால் அலம்பி இடம் பண்ணி திருப்பூங்குடையில் உள்ள பத்திர புஷ்பங்களை எடுத்து அதில் வைத்து கொண்டு மௌனியாயிருந்து சாவாதானமாக அப்படின்னா நேரம் எடுத்து ஆராய்ந்து புழுக்கடி முதலிய பழுது உள்ளவைகளை அகற்றிவிட்டு மேற்கூறிய திருமாலைகளை கட்டுதலாம். பாட்டில் ஒரு வார்த்தை போட்டார், தாவிலா வகையினர். தான்னா குற்றம்னு அர்த்தம். தாவிலா வகைன்னு பாட்டில் வந்து அது என்ன குற்றம்ங்கிற, இது செய்யறதுல என்ன குற்றம், அது செய்யக்கூடாதான். அக்குற்றங்கள் ஆவன பூ கெட்டும் பொழுது பேசுதல், பூ கெட்டும் பொழுது பேசினா குற்றமா, சிரித்தல், சிவபெருமானுடைய திருவழிகன நன்றி பிறவற்றில் சிந்த வைத்தல். அப்பா பேசக்கூடாதுன்னாரு, சரியா பல்ல காமிக்காதீங்க, சரி அதுவும் இல்லையா, சிவபெருமானை தவிர வேறு சிந்தை போகக்கூடாதுங்கிறார். நம்ம பூ கட்டும் பொழுது மணி நண்பர் 8 மணிக்கு பஸ் வந்துடும் சீக்கிரம் அப்படின்லாம் கட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதனால சிவபெருமானுடைய திருவடிகள் அன்றி பிறவற்றில் சிந்தை வைத்தல், கைகளால் உடம்பை ஏனும் வஸ்திரத்தை ஏனும் தீண்டுதல் முதலியனவாம். சுவாமி பூஜை மூலம் அந்த கை மேலேயோ வஸ்திரத்திலேயோ பற்றக்கூடாதான், அப்படி செய்யணுமா. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த எல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால இந்த அளவில் எங்கே அப்படின்னா அந்த சரியைங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத சுவாமி சொல்லிட்டார். ஆவலால் எமக்காமலர் மரங்களால் அம்மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை அப்படின்னா குற்றமில்லாத வகை தார்னா மாலை பல சமைத்து தனப்பில் எம்புகள், தனப்புன்னா இடையராதுன்னு அர்த்தம். தனப்பில் எம்புகள்னா இடையராது எம்முடைய புகழை சாற்று அன்புடனாம் மேவும் ஆலயம். கோயிலுக்கு எப்படி வரணும், அன்போட கோயிலுக்கு வந்து அழகிழல் மெழுகல் விளங்க நல் விளக்கு இடுதல். அதுக்கப்புறம் எம் அடியாருக்கு ஏவலானவை செய்தல். சுவாமி சொல்றார், எம்முடைய அடியாருக்கு என்ன வேணுமோ அதை செய்யணுமா. எம் அடியாருக்கு ஏவலானவை செய்தல் ஈச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலகம் அளிப்போம் அப்படின்னு சொல்றார். 4 வகை சத்தினிபாதத்தில் முதல்ல சரியைக்கே இவ்வளவு, இன்னும் அதுக்கப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம் என்பதெல்லாம் வரக்கூடிய வகுப்புகளில் சுவாமி மாணிக்கவாசருக்கு எப்படி சொல்லியிருக்கிறார்னு நமக்கு கடவுள் மாமுனியை கொடுத்துருக்காரோ அந்த வகையில் நாம் அதை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் கொண்டு இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். இதுக்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பித்த அடியார் மக்கள் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய குங்குமண்டலம் அறக்கட்டளையினுடைய ஆடல் வல்லான் அறக்கட்டளையுடைய அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றியை சொல்லி இந்த அளவிலே வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் சந்திப்போம்.
திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சுற்றம்.